வணக்கம். ஒரு உற்சாகமான மாலை வணக்கம். ஆ இன்னைக்கு சாயந்தரம் நம்ம கூட இந்த ஒரு ஸ்பெஷல் ப்ரோகிராம், நம்மளுடைய ப்ராடக்ட் VR4 பிளாக் ஜிஞ்சர் இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ப்ரோகிராம். யூசுவலா பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சென்னை ஆஃபீஸ்ல சனிக்கிழமை இது நேரடியாக வரக்கூடிய நண்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான இந்த அ VR4 அண்ட் நம்மளுடைய பிளாக் ஜிஞ்சர் ஏன் ஒரே விஷயம் ஒன் ஃபார் ஆல்ன்னு சொல்றோம். இது எப்படி நம்மளுடைய உடம்புல போய் வேலை பண்ணுது? எதனால எல்லா வியாதிகளுக்கும் இது வந்து நம்ம வந்து சஜெஸ்ட் பண்றோம். இத பத்தின எல்லாம் தகவல் வந்து நம்ம நேரடியா இப்பவும் தெரிவிக்கிறது, சென்னை மக்கள் மட்டுமே பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த ப்ரோகிராம். இன்னைக்கு எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறனால, நம்ம Zoomலயே பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த Zoom ப்ரோகிராம்ல கலந்துக்கக்கூடிய நண்பர்கள், இன்னும் யாரும் உங்களுடைய நண்பர்கள் உங்க டீம்ல ஆ கத்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு நீங்க இமிடியேட்டா ரிமைண்ட் பண்ணி வர சொல்லலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய ப்ராடக்ட் எப்படி வேலை பண்ணுது? எங்கெல்லாம் வேலை பண்ணும்? எப்படியெல்லாம் வேலை பண்ணும்? இத பத்தி தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். ஓகேங்களா? ஸோ இது முக்கியமா நீங்க ஃபீல்ட்ல போய் பேசும்போது, பண்ணும்போது இந்த தகவல்கள் எல்லாம் உங்க மனதுல திரும்ப, திரும்ப, திரும்ப கேட்கும்போதும், எழுதி வச்சுக்கும்போதும், மக்கள் கேட்கக்கூடிய சந்தேகங்களுக்கு இது நீங்க வந்து பதில் சொல்ற உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதுக்காக தான் நம்மளுடைய இந்த முக்கியமான நம்மளுடைய ஸ்பெஷல் ப்ராடக்ட் உலகத்திலேயே அதிகமாக நம்ம வித்த இந்த ப்ராடக்ட்டை நம்ம வந்து ப்ரமோட் பண்றோம். ஓகே. ஸோ நம்மளுடைய பில்டிங் ஹெல்த் டுகெதர் வோல்டன் இன்டர்நேஷனல் மூலியமாக எல்லோரும் கூட சேர்ந்து நம்மளுடைய இந்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும், நீங்க மட்டும் நல்லா இருக்காம, நம்ம மட்டும் நல்லா இருக்காம, எல்லாருக்கும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அருமையான இந்த ஒரு வாய்ப்ப எல்லாரும் பயன்படுத்தி நம்மள சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை நம்மளுடைய சொசைட்டி, நம்ம வீடு நம்ம மட்டும் இல்ல. நம்ம சொசைட்டியே ஹெல்தியா மாறுறதுக்கு வோல்டன் மூலியமாக உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. ஸோ நம்ம இந்த ப்ரோகிராம் பார்க்கறதுக்கு முன்னால நம்ம என்ன பேசிக்கா சில விஷயங்கள், நம்மள வாழ்க்கைய இன்னைக்கு இவ்வளவு ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கக்கூடிய விஷயங்கள், ஏன் எல்லாரும் இன்னைக்கு வந்து நோய்வாய்ப்படுறோம்? யாருமே இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லேருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பில்ல அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம வந்து இந்த பொருள வந்து வெறும் வியாதியஸ்தர்களுக்கு மட்டுமா? எல்லாருக்குமே தேவையா? அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியும். ஸோ அதுக்கான ஒரு தகவல் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து எப்பவுமே வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம எனக்கு ரொம்ப முக்கியமாக பல வருடங்களாக நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் தான். ஒரு 10, 20 வருஷம் முன்னால, 30 வருஷம் முன்னால வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, லிவிங் லாங் டையிங் ஷார்ட்ன்னு சொல்லுவாங்க. நம்ம நல்ல ஆரோக்கியமாக நீண்ட நாள் வாழ்ந்தோம். திடீர்னு ஒரு நாள் நல்ல வயதானதுக்கப்புறம் ரொம்ப முடியாம போக, அந்த டைம்ல வந்து அ யாருக்கும் எந்த கஷ்டமும் குடுக்காம, பல பேர் 80, 90 வயசுகள் வரைக்கும் நல்லா வாழ்ந்துட்டு போயிருப்பாங்க. பட் ஆனா இன்னைக்கு இருக்க காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லிவிங் ஷார்ட், டயிங் லாங்ன்னு ஆயிடுச்சு. லிவிங் ஷார்ட் அப்டின்னா, நம்ம வந்து ஒரு 30 வயசுலயே வந்து பல விதமான ஆரோக்கிய பிரச்சனைகள பார்த்துர்றோம். எல்லாம் பார்த்துட்டு, அதுக்கேத்த மாதிரி மருந்துகள் சாப்பிட்டுக்கிட்டு, இது மாதிரி நம்ம ஒரு 20 வயசு வரைக்கும் நம்ம சரியாக வாழாம, ஆரோக்கியமின்மை நம்ம வந்து கடைபிடிச்சுட்டு, 30 வயசுல நல்லா இருக்கணும்னு நெனச்சா எப்படி முடியும்? ஸோ, அதனால இன்னைக்கு 30 வயசுல இருந்தே பார்த்தீங்க அப்டின்னா, வெறும் மருந்து மாத்திரைகள்னால தான் அவங்களுடைய கடைசி காலம் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 50, 60 வயசு வாழக்கூடாலே வாழ்றதுக்குள்ளாரயே பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய மருந்து மாத்திரைகள்னால தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களே தவிர, ஆரோக்கியமா வாழ்றதில்ல. ஸோ, இத தான் வந்து அவங்களுடைய இறப்பு வந்து ரொம்ப நீளமாகி விட்டது இன்னைக்கு. அந்த காலகட்டம் வந்து கஷ்டத்தோட வாழக்கூடிய விஷயம் இன்னைக்கு அதிகமாயிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறுனது தான் முதல்ல சொல்லணும். லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் தான் இன்னைக்கு. வாழ்க்கை முறை மாற, மாற எந்த அளவுக்கு நமக்கு வந்து வசதி வாய்ப்புகள் பெருகிட்டே போச்சோ, அந்த அளவுக்கு நமக்கு வந்து நோய்களும் பெருகிடுச்சு. இது நீங்க கண்கூடா பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் எல்லா ஊர்லயும் எங்க போனாலும் ஃபுல்லா இருக்கு. அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் பரவால்ல, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸா இருந்தாலும் பரவால்ல, 5 ஸ்டார், 7 ஸ்டார் லெவல்ல இருக்க ஹாஸ்பிட்டல் கூட ஃபுல்லா இருக்கு. எங்க பார்த்தாலும் ஹார்ட் டிசீஸ், எங்க பார்த்தாலும் கேன்சர், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், எலும்பு உருக்கி நோய்கள், அல்சைமர்ஸ் போன்ற மறதி நோய்கள், மூளை சம்பந்தப்பட்ட நோய்கள், ஸ்ட்ரோக், ஆஸ்துமா, ஒபிசிட்டி, உடல் பருமன்ல இருந்து ஆர்த்ரிட்டிஸ் போன்ற சரவாங்கி நோய்களும் இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கு.
ஸோ இதெல்லாமே தான் நம்ம இன்னைக்கு வாழ்க்கை முறையோட பயன்படுத்திட்டு இருக்கோம். இது எல்லாமே காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மள சுத்தி இருக்கக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய உலகம் எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, இன்னைக்கு இந்த படத்துல பார்க்குற மாரி தான் எல்லாமே நம்மள சுத்தி வந்து அத்தனையும் நம்மளுடைய அ உடலை முடிஞ்ச முடிஞ்ச அளவுக்கு கெடுக்கக்கூடிய விஷயங்களா தான் நடந்துட்டு இருக்கு. இதுல என்னென்னலாம் ரீசன் ட்ரூத் அபவுட் வை ஹியூமனிட்டி இஸ் சிக், ஏன் மனிதர்கள் இன்னைக்கு அதிக அதிகமாக நோய்வாய்ப்பட்டு கிடக்குறாங்கன்னா, சில உதாரணங்கள பாருங்களேன். இன்னைக்கு நம்ம குடிக்கிற தண்ணி ஆகட்டும், நம்ம சாப்பிடக்கூடிய உணவாகட்டும், நம்மளுடைய உணவுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஆகட்டும், இல்ல நம்ம சுவாசிக்கக்கூடிய காத்துல இருக்கக்கூடிய பொல்யூஷன் ஆகட்டும், இல்ல நம்ம எப்ப பார்த்தாலும் இன்னைக்கு ஃபுல்லா சரவுண்டட் பை டெக்னாலஜினால அதுல வரக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேஸ் ஆகட்டும், எல்லாமே நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய எக்ஸ்கியூஸ் மீ, நம்ம உடம்புல வந்து நெறைய பாதிப்புகள உருவாக்கிட்டு இருக்கு. நம்ம சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரைகள் பாருங்கன்னா, எல்லாமே கெமிக்கல்ஸ். நம்ம இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய காலையில எந்திரிச்சதும் பிரஷ் பண்றதுலேருந்து, குளிக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே நம்ம கெமிக்கல்னால சூழப்பட்டிருக்கோம். இது போக எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், ரேடியேஷன்ஸ் இதெல்லாம். ஸோ இவ்வளவு விதமான கெமிக்கல்ஸும், டாக்சின்ஸும் சொல்லக்கூடிய விஷங்களும் நம்மள வந்து தாக்கிட்டு இருக்கும்போது, நம்ம பயன்படுத்தக்கூடிய காய்கறிகள், கீரைகள், பழங்கள்ல இருந்து நம்ம சாப்பிடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து இயற்கையே கிடையாது. எல்லாமே இன்னைக்கு செயற்கையாக உருவாக்கப்பட்ட நிறைய பெஸ்டிசைட்ஸ், ஃபர்டிலைசர்ஸ், பூச்சிக்கொல்லி மருந்துகள் சொல்றோம் இல்லையா? அது மட்டும் இல்லாம விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அத்தனை விஷயங்களும் இன்னைக்கு சாதாரணமா ஒரு அத்தனை மருந்துகள் பார்த்தீங்கன்னா, ஒரு பூச்சி கூட அதில உட்கார முடிய மாட்டேங்குது. அந்த பூச்சிக்கே அது வந்து தெரியுது அப்படின்னா, நம்ம அத தெரிஞ்சுக்காம நல்லா ஆரோக்கியமா இருக்கிறதா நெனச்சு, அதையே சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு கிட்டத்தட்ட 70,000க்கு மேல இருக்கக்கூடிய கண்டாமினன்ட்ஸ், இவ்வளவு கழிவுகளும் நம்மள சுத்தி, அ ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளார நெறைய ஸ்லோ பாய்சன் மாதிரி தாக்கிட்டு இருக்கு. ஸோ இவ்ளோ கழிவுகள், இவ்ளோ டாக்ஸின்ஸ், இவ்ளோ கெமிக்கல்ஸ் எல்லாம் நமக்குள்ள சேரும்போது பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட நம்மள சுத்தி இருக்கக்கூடிய அத்தனையும் நம்மளுடைய வாழ்க்கையில, நம்மளுடைய உடல்ல அத்தனை விதமான டாக்ஸின்ஸ் சேர்றது, நம்மளுடைய நுரையீரல்ல இருந்து ஆரம்பிச்சு, நம்மளுடைய நியூட்ரிஷனல் காம்ப்ரமைஸ், அதாவது நம்ம இன்னைக்கு வெறும் வயிறு நெறைக்க தான் சாப்பிடுறோமே தவிர, அதுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்காக நம்ம சாப்பிடுறதே இல்ல. நம்மளுடைய மொத்தமான சிஸ்டமும் நம்ம உடம்புல தலையிலேருந்து கால் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே அந்த அளவுக்கு கழிவுகளின் தேக்கமும், அவ்வளோ கெமிக்கல்ஸும் தாக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே நம்ம உடம்ப விட்டு வெளியில வர்றதுக்கு நெறைய வழிகள் இருக்கு. அது மூலியமா முயற்சி பண்ணிட்டே தான் இருக்கோம். ஆனா நம்ம தான் எல்லாத்தையுமே அடைச்சிடுறோம். அது நல்ல ஒரு தும்மல் வந்தா கூட இன்னைக்கு பயந்துக்கிறோம். அத நிறுத்துறதுக்கு மருந்து சாப்பிடுறோம். கழிவுகள் வந்து லூஸ் மோஷன் ஆச்சோ, ஏதோ ஒண்ணு ஆச்சுன்னா, அது கூட குடல் மூலியமாக பலவிதமான அழுக்குகள் வெளியில போறதுக்கு முயற்சி பண்ணுது. அதையும் தடுக்கிறதுக்கு மருந்து சாப்பிடுறோம். தோல்ல வெளியில வரக்கூடிய வேர்வை வந்து, அதுல வந்து டாக்ஸின்ஸ் வந்து இச்சிங் வருது, உடனே அலர்ஜின்னு சொல்லி அதுக்கு மருந்து சாப்பிடுறோம். இப்படி நம்ம உடம்புல வரக்கூடிய எல்லா கழிவுகளையும் வெளியில வர்றதையும் தடுத்து, திரும்ப 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 உள்ளேயே நம்ம வச்சுட்டு இருக்கும்போது, ஏகப்பட்ட அழுக்குகள், கழிவுகள் எல்லாம் உள்ள சேரும்போது, இந்த கழிவுகளின் தேக்கம் பார்த்தீங்கன்னா, நெறைய சிக்னல் நமக்கு தரும். உடம்புல வந்து பலவிதமான பிரச்சனைகள் ஆயிட்டு இருக்கு. அது மலச்சிக்கலா இருந்தாலும் சரி, எப்பவுமே பாடி எவ்வளோ சாப்பிட்டாலும் டயர்டா இருக்கிறதாகட்டும், வயிறு உப்புசமாகட்டும், தலைவலி, இன்னைக்கு ஒத்த தலைவலி, ரெட்டை தலைவலின்ட்டு ரொம்ப ஃபேமஸா இருக்கு. மைக்ரேன் அப்படின்ட்டு, டிப்ரஷன், மனச்சோர்வு, மனசிதைவே வந்து நம்ம உடம்புல ஏகப்பட்ட கழிவுகளோ, 2வது ஊட்டச்சத்து குறைபாடுகள் இருக்குங்கிறதுக்கான ஒரு சிக்னல். ஆர்த்ரைட்டிஸ் போன்ற பிரச்சனைகள், பேக் ஏக், ஸ்கின் ப்ராப்ளம், உடல் பருமன் அதிகரிக்கிறது, வாய் துர்நாற்றம், உடல் துர்நாற்றம், தூக்கமின்மை, இத்தனையும் நமக்கு வந்து நம்ம உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை, இத்தனையும் சேர்ந்து தாக்கிட்டு உள்ள வந்து வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுது. ஆனா நம்ம அத வந்து கவலையே படுறதில்ல. அப்படியே போட்டுட்டு அடுத்தது போயிட்டே இருப்போம். திடீர்னு ஒரு நாள் உங்க வண்டி நின்னு போற மாதிரி ஏதோ நம்ம உடம்பும் பிரச்சனைன்னு வரும்போது தான் அத பத்தி யோசிக்கிறோம். அப்புறம் போய் லட்சக்கணக்குல ஹாஸ்பிட்டல்ல செலவு பண்றது நியாயமா? ஸோ இன்னைக்கு லைஃப் ஸ்டைலே எப்படி ஆயிடுச்சுன்னா, எதெல்லாம் வந்து நம்ம சாப்பிடக்கூடாதோ, இல்ல அவாய்ட் பண்ணலாமோ, அதெல்லாம் அதிகமாவும், எதெல்லாம் அதிகமா நம்ம உடம்புல, உணவுல தேவையோ, அத ஃபுல்லா குறைச்சுட்டோம். விட்டமின்ஸ், ட்ரேஸ் மினரல்ஸ், புரோட்டீன்ஸ், என்சைம்ஸ், ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ்,
இதெல்லாம் அதிகமா தேவை. நார்ச்சத்தும் தேவை, உணவுல வந்து ஏகப்பட்ட நல்ல கொழுப்புகள் தேவை, நல்ல புரதச்சத்து தேவை. எல்லாமே குறைச்சிட்டு நம்ம இன்னைக்கு சாப்பிடுறது எல்லாமே ஸ்லோ பாய்சன் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ டாக்டர் லைனஸ் பாலிங்ன்ட்டு 2 முறை நோபல் பரிசு பெற்ற ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட். இவர் பல வருடங்கள் முன்னாலேயே அதே தான் சொல்றாரு. 2 விஷயம்தான் ஒரு நோய்க்கு காரணம் அப்படின்னா, இவ்வளவும் சேர்ந்த கழிவுகளின் தேக்கமும், உணவுல ஊட்டச்சத்து பற்றாக்குறை. இது 2மே என்ன பண்ணுது? ஏகப்பட்ட கழிவுகளை உள்ள சேர்த்தும் போது, அது எல்லாமே ஆக்சிடேஷனுங்கிற பேர்ல நம்ம செல்கள நிறைய அழிக்குது. இதுதான் பலவிதமான இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் தான் அந்த செல்கள் அழிவு பெறும்போது பலவிதமான நோய்களுக்கு காரணமா அமையுது. என்ன காரணம்னா, நம்ம மேல வளர வளர நம்ம உடம்புல என்னென்னலாம் நம்ம படிச்சோம், நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிட்டோமோ, அதையே நம்ம மறந்துட்டோம். ஹியூமன் பாடியில என்ன மெயினான தேவை என்ன அப்படின்னா, நிறைய நம்ம வந்து கோடானு கோடி செல்கள் இருக்கு. இந்த செல்கள்னால தான் முழு உடம்பும் ஒரு பில்டிங்ல எப்படி செங்கல் வந்து அவசியமோ, அதுபோல நம்மளுடைய உடல்ல இத்தனை செல்களும் சேர்ந்து வேலை பண்ணும்போது தான் நம்ம வந்து யோசிக்க முடியுது, நடக்க முடியுது. உயிர் வாழ்றதே அதனால தான் அப்படிங்கிறத நம்ம மறந்துட்டோம். பட் இத்தனை உயிர் வாழ்றதுக்கு இத்தனை செல்களும் ஒண்ணா சேர்ந்து வேலை பண்றதுக்கு நிறைய எனர்ஜி தேவை இல்லையா? கிட்டத்தட்ட நம்மளுடைய ம், செல்களுக்குள்ளார ஏற்படக்கூடிய எனர்ஜி மூலியமா ஒரு 70 வாட் பல்பே நம்ம வந்து எரிய வைக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம உடம்புக்குள்ளார எனர்ஜி இருக்கு அப்படிங்க. ஸோ இந்த மாதிரி எனர்ஜி அதிகமாக நம்ம உடம்புக்குள்ள தேவை. எல்லா பாடி ஃபங்க்ஷன்ஸும் ஒழுங்கா நடக்கணும்னா, அவ்ளோ எனர்ஜி புரொடக்ஷனுக்கு வெறுமனே நம்ம வந்து அதிகமா சாப்பிட்டுட்டா, ஃபுல் வயிறு சாப்பிட்டுட்டோம், கழுத்து வரைக்கும் சாப்பிட்டுட்டோம், கண்டதையும் சாப்பிட்டுட்டோம்னா எப்படி நடக்கும்? யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா ஒவ்வொரு செல்லுக்குள்ளாரையும் ஒரு எனர்ஜி சோர்ஸ் இருக்கு. எப்படி ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்டுக்குள்ளார கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா கூட அதுக்கு தேவையான அளவுக்கு நிலக்கரி இதெல்லாம் கோல் கரெக்டாக கிடைச்சாதான், நல்ல குவாலிட்டியோட இது கிடைச்சாதான் இந்த எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கூட கரண்ட்டை தயார் பண்ணும் இல்லையா? அப்போதான் அந்த அந்த ஊர் பூரா நல்ல சுபிட்சமா இருக்கும். அதே போல தான் உங்க செல்களுக்குள்ளார இவ்வளோ எனர்ஜி ப்ரொடக்ஷன் ஒழுங்கான நல்ல எனர்ஜியாக கிடைச்சா மட்டும்தான் நம்மளுடைய முழு உடலும் நல்ல ஆரோக்கியமாக இயங்க முடியும். ஸோ இதுக்கு என்ன முக்கியமான காரணம்? எப்படி நமக்கு ஒரு ஈபி போர்டுல வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதோ, அதே போல தான் நீங்க சுவாசிக்கக்கூடிய காத்து, நீங்க குடிக்கிற தண்ணி, சாப்பிடக்கூடிய உணவு இது எல்லாமே உங்க உடம்புல வயித்துலேருந்து கரைஞ்சு ரத்தத்து மூலியமா போய் ஒவ்வொரு செல்லுக்குள்ளாரும் சேர்ந்து அந்த செல்லுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இந்த பவர் ஹவுஸ்ல அது போய் சேர்ந்து அங்க தான் உங்களுடைய எனர்ஜி புரொடக்ஷனே ஆகுது. அதுதான் மைட்டோகாண்ட்ரியான்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஸ்கூல் காலத்திலே படிச்சிருக்கோம். மைட்டோகாண்ட்ரியா இஸ் த பவர் ஹவுஸ் ஆஃப் பாடி படிச்சிருக்கோம், செல்லுன்னு படிச்சிருக்கோம். இதெல்லாம் 5ஆம் கிளாஸ், 6ஆம் கிளாஸ்லயே எல்லாத்துடைய பயாலஜி புக்லயும் இருக்கு. பட் அது வளர வளர எல்லாத்தையும் நம்ம மறந்துட்டோம். இந்த பவர் ஹவுஸ் ஒழுங்கா இருந்தா மட்டும்தான் உங்களுடைய முழு உடலுக்கான சக்தியே பிறக்கும். இந்த சக்தி முழு நிலைமையில வேலை பண்ணாதான், ஃபுல் ஆப்டிமம் லெவல்ல வேலை பண்ணாதான் உங்க உடம்பும் மூளையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாமே எல்லா செல்களும் ஆப்டிமம் ஆகும். இப்போ இந்த அளவுக்கு ஆரோக்கியமாக நீங்க இருந்தீங்கன்னா எதுக்கு நோய் வருது? ஆரோக்கியம் இன்மைதான் நோய்க்கு காரணமாகுது. நம்ம நோய்க்கு மருந்து பண்றோமே தவிர ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நல்ல உணவும், நல்ல வாழ்க்கையும் தேவை அப்படிங்கிறத நம்ம மறந்துட்டோம். ஸோ இத சிம்பிளா, ஈஸியா நம்மளுடைய உணவுல பார்த்தீங்கன்னா, உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறது 80% உங்களுடைய உணவு தான் முக்கியம். மிச்சம் ஒரு 20% உங்களுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு செல்லுலயுமே ஒவ்வொரு செகண்டுக்கும் கிட்டத்தட்ட 1,00,00,000 ஏடிபின்னு சொல்லக்கூடியது இந்த மைட்டோகாண்ட்ரியா ப்ரொடியூஸ் பண்ணணும். இந்த ஏடிபிங்கிறது தான் நம்ம உடம்பு எனர்ஜியை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். இந்த ஏடிபி தான் முக்கியம். நம்ம செல்களுக்குள்ளார அந்த உணவு, ஒழுங்கான உணவு, தண்ணி, காத்து போச்சுன்னா தான் இந்த இன்ஜினே ஸ்டார்ட் ஆகி இந்த பவர் வரும். எப்படி ஒரு காருக்கு ஒரு கம்பஷன் கரெக்டான பெட்ரோலோ, டீசலோ எல்லாமே கரெக்டா இருந்து, காத்து வந்து தீயா பரவி, அதுக்கப்புறம் தான் அந்த இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணும்போது கம்பஷன் நடந்து, எனர்ஜி கன்வெர்ட் ஆகி பேட்டரிக்கெல்லாம் போய் கார் மூவ் ஆகுதோ, அதே போல தான் நம்ம உடம்பு. ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியா தான் உங்க செல்களுக்குள்ளார ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸுக்கு காரணமா அமையுது. அது நீங்க செல்கள் வளர்றதுலேருந்து ஆரம்பிச்சு அந்த செல்களுடைய
வளர்ச்சியில் அந்த செல்கள் மல்டிப்ளை ஆகிறதுலேருந்து புதிய செல்கள் உருவாகிறதுலேருந்து ஆரம்பித்து ஒரு ஆண் ஆணாக இருப்பதற்கும் பெண்ணாக இருக்கிறதுக்கு தேவையான ஹார்மோன்ஸ் கூட இந்த மைட்டோகாண்ட்ரியா தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஒருத்தருக்கு குழந்தை இல்லை, ஸ்பெர்ம் கவுண்ட் சரியில்லை, டெஸ்டோஸ்டெரான் கம்மியாக இருக்குது, பெண்கள் கர்ப்பப்பை பிரச்சனைகள் இருக்குது, பீரியட்ஸ் பிரச்சனை இருக்குது, இதுக்கெல்லாம் மருந்து பண்ணுறதுக்கு முன்னால் முதல்ல எனர்ஜி, அதுக்கு தேவையானது அந்த ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கான எனர்ஜி இருக்காங்கிறது தான் பார்க்கணும். அப்போ இந்த எனர்ஜி இதில் நடந்தால் தான் நடக்கும். ஸோ இது தெரியாமல் நம்ம உடம்ப சரி பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடியவே முடியாது. இந்த அடிப்படை ஞானம் தேவை. இது யாரும் சொல்லித்தர போறதில்ல. எல்லாமே வியாதிக்கு மருந்து மட்டுமே பண்ணுவாங்களே தவிர, வியாதி வராம தடுக்கிறதுக்கு என்ன வழி, ஆரோக்கியமா வாழ என்ன வழி அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வம். ஸோ ஒவ்வொரு பாடியிலையும் நம்ம மொபைல் ஃபோனில் எந்த அளவுக்கு பேட்டரி இருக்கு, ஃபுல் சார்ஜில் இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஆனால் நம்ம உடம்புல அந்த மாதிரி பேட்டரி ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு என்ன இருக்குங்கிறத நம்ம கவலையே படுறதில்ல. ஒரு ஸ்டெடி எனர்ஜி சப்ளை இருந்தால் தான் நம்மளுடைய மொத்த செல்லுலார் மெட்டபாலிசம், அதுக்குள்ளார எனர்ஜி ப்ரொடக்ஷன் ஆகட்டும், கொழுப்புகள் கரையிறது, சர்க்கரையை எடுத்து குளுக்கோஸை எடுத்து நமக்கு எனர்ஜி தயார் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஒரு கரெக்டான ஒரு மனிதன் கரெக்டான எல்லா பாடி ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷன் நடக்கணும்னா அது தேவை. ஆனால் எப்போ அந்த செல்ல எனர்ஜி குறைஞ்சிச்சோ யோசிச்சு பாருங்க. மொபைல் பேட்டரியில் மட்டும் குறைஞ்சதுமே அதோடைய கவலைப்படுறோம். அதுக்கு என்னென்னலாம் உடனே சார்ஜ் தேடி சுற்றுறோம், இப்போ சார்ஜிங் பாயிண்ட் வேணுங்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். அப்போ அங்கே தெரிகிற எண்ணம் நம்ம உடம்புல தெரியறது. மீன்ஸ் நம்மளுடைய செல்லுலார் எனர்ஜியே அது குறைஞ்சு போச்சு அப்படின்னா எல்லா ஃபங்க்ஷன்ஸும் குறைய ஆரம்பிச்சோம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனால் இந்த மைட்டோகாண்ட்ரியான்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய இந்த எனர்ஜி பவர் ஹவுஸ் ஒவ்வொரு செல்லுலையும் குறைஞ்சபட்சம் 500லேருந்து 5000க்கு பக்கத்தில் இருக்கும். ஒரு செல்லே மைக்ரோஸ்கோபிக். அதுக்குள்ளார யோசிச்சு பாருங்க. இந்த மைட்டோகாண்ட்ரியா ஒழுங்கா வேலை பண்ணணும்னா, அந்த அளவுக்கு எனர்ஜி ப்ரொடக்ஷன் ஆகணும்னா, எப்படி ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு நல்ல கரி ஒரு கோல் கிடைச்சு, அதுக்கான ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டியா இருந்தாலும் சரி, கோல்ல நடந்தாலும் சரி, நல்ல குவாலிட்டியா அது கிடைக்கணுமோ, அதே போல தான் நம்ம உடம்புக்குள்ளார இந்த மைட்டோகாண்ட்ரியா நல்ல எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஏகப்பட்ட நியூட்ரிஷன் தேவைங்க. இதுல ஏதாவது ஒண்ணு நம்ம எடுக்கிறோமா சாதாரண வாழ்க்கையிலன்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு கோஎன்சைம் Q10 ஆகட்டும், அசிட்டைல் எல் கார்னிட்டின் ஆகட்டும், ஆல்ஃபா லிப்போயிக் ஆசிட் ஆகட்டும், குளுக்கோசமைன் ஆகட்டும், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ஆகட்டும், ரெஸ்வெரட்ரால் ஆகட்டும், ஒரு கிரீன் டீயாவது நம்ம குடிக்கிறோமா, அது மூலியமா நமக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் கிடைக்குதா? எதுவுமே இல்லை. பி விட்டமின்ஸ்ல, பி காம்ப்ளெக்ஸ்ல அத்தனையும் தேவை. இத்தனையும் இருந்தாதான் நம்ம மைட்டோகாண்ட்ரியாவுக்கு முழு எனர்ஜி கிடைக்குங்கும் போது யோசிச்சு பாருங்க, நம்ம என்னத்தை சாப்பிட்டுட்டு இருக்கோம். என்ன இந்த மைட்டோகாண்ட்ரியாக்கு எனர்ஜி தர மாதிரி எதை சாப்பிடணும்? வெறும் மாவுச்சத்து, நாக்கு டேஸ்ட்டுக்கு, நாக்கு ருசிக்கு, இது மட்டுமே சாப்பிட்றோம். வயிறு நிறைக்கிறதுக்கு சாப்பிட்றோம், டைமுக்கு சாப்பிட்றோமே தவிர நம்ம உடம்புக்கு அது நல்லதா தேவையாங்கிறதே தெரியறதில்ல. இதுதான் ஒரே ரீசன் பல வியாதிகளுக்கும். இந்த மைட்டோகாண்ட்ரியாவுக்கு கரெக்டான எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் கிடைக்கல அப்படின்னா, அந்த மைட்டோகாண்ட்ரியா வேலை பண்ணலன்னா உங்கள் செல்கள் வேலை பண்ணாது. அந்த செல்கள் எல்லாம் சேர்ந்து தானே ஒரு உறுப்பு, ஒரு ஆர்கன். அப்போ அந்த செல்கள் எல்லாம் வீக்காக இருந்ததுன்னா அந்த உறுப்பு எப்படி வேலை பண்ணும்? ஒரு உதாரணத்துக்கு பேங்க்ரியாஸ் பீட்டா செல்ஸில் இன்சுலின் சுரக்குதுன்னா, அதே வீக்காக இருந்ததுன்னா எப்படி இன்சுலின் சுரக்கும்? அப்போ அவர் டயபெட்டிக் பேஷண்ட்டுங்கிற பேரில் வந்துடுறாரு. கண்ணில் இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியா செல்ஸ் எல்லாமே ஒழுங்காக வேலை பண்ணாதான் உங்களுடைய ரெட்டினான்னு சொல்லக்கூடிய பின்னால் இருக்க வெளி திரையில் அது பட்டு உங்களுக்கு ஒழுங்கான ஒரு இமேஜ் கிடைக்கும். கண்ணு நல்லா தெரியும். காது நல்லா கேட்கணும்னா அதில் இருக்கக்கூடிய எனர்ஜி கரெக்டாக இருக்கணும். ஹார்ட் நல்லா பம்பிங் ஆகணும்னா அந்த எனர்ஜி ப்ரொடக்ஷனும் கரெக்டாக இருக்கணும். யோசிச்சு பாருங்களேன், 24 மணி நேரம் ஓடிட்டு இருக்கு. இந்த மோட்டர் எப்பாவது ரெஸ்ட் எடுத்ததுன்னா என்ன ஆகும்? அது ரெஸ்ட் எடுக்காமல் ஓடுறதுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம் அதுக்கு? ஸோ இதுதான் முக்கியம். ஸோ இதுதான் ஒன் ரீசன் மெனி டிசீசஸ்ங்கும் போது அந்த ஒரு ரீசனை நீங்கள் கரெக்ட் பண்ணீங்கன்னா எல்லா நோய்கள்லையும் நீங்கள் பாதுகாக்கலாம் இல்லையா? இதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. ஏன்னா தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாமே ஒரே டிபார்ட்மெண்ட் தாங்க. ஆனால் நம்மளை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இன்னைக்கு அத்தனை டிபார்ட்மெண்ட்டாக தனித்தனியாக ஆக்கி நம்மளை ஒரு சிக்கான ஒரு பேஷண்ட்டாக மாற்றிட்டாங்க. இதில் ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு பாருங்க. கேன்சர் இன்னைக்கு மிகப்பெரிய உயிர்கொல்லி நோயாக இன்னைக்கு இந்தியா கூட நம்பர் 1 இன் கேன்சருங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் இது ஏதோ மரபணு ரீதியாகவோ இல்லை வேற ஏதாவது தப்புனாலேயோ நடந்துச்சோ அப்படின்னு இல்லைன்ட்டு இன்னைக்கு சயின்டிஃபிக்காக டாக்டர்ஸ் ப்ரூவ் பண்ணுறாங்க.
இவர் டாக்டர் தாமஸ் சீக்ஃப்ரைடுன்னு சொல்லக்கூடிய அமெரிக்கன் டாக்டர் ஒருத்தர், இவர் பல வருட ஆய்வுகளுக்கு பின்னால ஒரு புக் எழுதியிருக்காரு, கேன்சர் ஆஸ் அ மெட்டபாலிக் டிசீஸ். அது கூட என்ன சொல்றாரு, திஸ் புக் போஸ்டர் கேன்சர் இஸ் ஃபண்டமெண்டலி a metabolic disease, specifically a mitochondrial metabolic diseaseங்கிறாரு. அதாவது கேன்சர் கூட மைட்டோகாண்ட்ரியா செல்லோடது கெட்டு போனனால தான் அந்த செல்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கெட்டு போய் பல செல்களில் அது வந்து செயின் ரியாக்ஷன் மாதிரி உருவாகி பல செல்கள் அழியும் போது அங்கே ஒரு கேன்சர் நோய் உருவாகுது. அப்போ அந்த மைட்டோகாண்ட்ரியா வந்து நல்ல ஹெல்த்தியாக இருந்ததுன்னா அங்கே கேன்சர் கூட வராது. ஒரு கேன்சர் வர்றதுக்கான காரணமே மைட்டோகாண்ட்ரியா கெட்டு போனது தான் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணி அவ்வளோ பெரிய ஒரு புக் எழுதி உலகம் பூரா பிரசித்தப்பட்டது. இது யாரும் நமக்கு வந்து சொல்றது இல்லை. ஸோ ஃபியூச்சர் மெடிசனே உங்களுடைய மைட்டோகாண்ட்ரியா எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குங்கிறத பொறுத்து தான் இருக்குங்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு வயதாகக்கூடிய தன்மைக்கு காரணமே மைட்டோகாண்ட்ரியாஸ் குறைபாடு. வயதாக ஆக உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களும் வாழ்க்கை முறையும் மாற மாற தான் ரொம்ப சீக்கிரம் வயதாகக்கூடிய தன்மை வருது. உங்கள் உடம்புல எனர்ஜி ப்ரொடக்ஷனும் உங்களுடைய செல்கள் எல்லாம் ஃபுல் ஆப்டிமம் லெவலில் இருந்ததுன்னா எப்படி வயசாகும்? எப்பவுமே இளமையாக இருப்பீங்க, எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. எல்லாமே இதை பொறுத்து தாங்க இருக்கு. ஸோ இன்னைக்கு உங்களோட டோட்டல் ஹெல்த் நல்லா இருக்கணும்னா ஒவ்வொரு அங்கமும் பாருங்க, எல்லா அங்கங்கள்லையும் அது ஸ்கெலிட்டல் மசிலாக இருந்தாலும் சரி, ஹார்ட்டாக இருந்தாலும் சரி, கண்ணு, லிவரு, கிட்னி, பேங்க்ரியாஸ், உங்க ஒயிட் பிளட் செல்ஸ் ஆகட்டும், உங்களுடைய காது, முழு குடல், ஆர்என்ஏ டிஎன்ஏ லெவலுக்கு கூட பிரெயின், ஒவ்வொரு இடமும். அப்போ இது எல்லாமே ஒழுங்கா இருக்கிறதுக்கு ஒரு விஷயத்த நம்ம பண்ணோம்னா நம்ம வந்து ஆரோக்கியமா இருப்போம் இல்லையா? ஆரோக்கியமா இருந்தா நோய்வாய்ப்பட்டதுக்கோ இல்ல நோய்க்கான மருந்து சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்குமா? இதை யோசிச்சு பார்க்கணும். ஸோ இங்க தான் நம்மளுடைய பிளாக் ஜிஞ்சர் அறிமுகப்படுத்துறோம். ஏன்னா இதுதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டது ஒரு ரீசன் பல நோய்கள். இப்போ அந்த ஒரு ரீசனை கரெக்ட் பண்ணீங்கன்னா எல்லா நோய்களையும் நீங்க கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு உடம்பே செஞ்சுக்க போகுது. நம்ம எங்க தீ பிடிச்சிருக்கோ அங்கதான் வந்து அந்த தீயை அவிக்கிறதுக்கான வேலையை பண்றோம். ஆனா நம்ம உடம்பு இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா தீயை அவிக்க வர்ற விஷயத்த ஃபயர் இன்ஜினியே வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டோம். அதுதான் தீ பிடிச்சதோ அப்படின்னு. ஸோ இன்னைக்கு பிளாக் ஜிஞ்சர் கரி இஞ்சிங்கிறது என்ன, இதனால நம்ம உடம்புல எப்படி ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். கரிஞ்சியோட ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணும்னா, இது கரிஞ்சி இந்தியாவில் வந்து ரொம்ப அபூர்வமான விஷயம்தான். ஏன்னா இதுக்கு முன்னால ஆகட்டும் பல நாடுகள்லே ஆகட்டும் எங்கேயுமே காணாத ஒரு வெரைட்டி ஆஃப் ஜிஞ்சர் தான். ஜிஞ்சர் ஃபேமிலியில் இது ஒன்று. ஆனால் இதோடைய அதிகப்படியான விளைச்சலும் பல ஆயிரம் வருடங்களாக இது மக்களுடைய பயன்பாடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்து, கம்போடியா, வியட்நாம் இந்த மாதிரி பார்டர்ஸில், அங்கேயும் மலை பிரதேசங்களில் இதோட விளைச்சல் இருக்கு. இதுக்கு வந்து அவங்களுடைய பாரம்பரிய மருத்துவத்தில் கூட கரி இஞ்சியோட பயன்பாடு ரொம்ப பல ஆயிரம் வருடங்களாக இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்துக்காக மேம்படுத்தவும் இதோட டீயா, லிக்கரா, காஃபியா, பவுடரா, இப்படி எல்லாமே இந்த ஏரியா மக்கள் வந்து இதை பயன்படுத்திட்டு இருந்தனால தான் அந்த இடத்துல அந்த ஊரில் இருந்தவங்க எல்லாமே நல்ல ஆரோக்கியமான ஒரு வாழ வாய்ப்பு கிடைச்சது. ஸோ இதில் என்ன அப்படி கீ ஹைலைட்ஸ் என்னதான் இருக்குங்க இந்த கரிஞ்சியில் அப்படிங்கும்போது, இந்த கரிஞ்சியோட பொட்டானிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா கெம்பேரியா பர்விஃப்ளோரா. இதை நீங்கள் வந்து கூகுளில் போய் கெம்பேரியா பர்விஃப்ளோரா ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னு அடித்து பார்த்தீங்கன்னாலே நீங்கள் படித்து முடிக்கிறதுக்கு நேரமே இருக்கா, அவ்வளோ தகவல்கள் இருக்கு. இது ஒரு மெடிசினல் ரூட்னு சொல்லுவோம். சிஞ்சிபேர் ஃபேமிலியில் தான் வருது. பட் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் தான் இதை வந்து ஒரு சூப்பர் ஃபுட்டு, உலகத்தில் நம்பர் 1 சூப்பர் ஃபுட்டுங்கிறதுல சில விஷயங்கள் இருக்குன்னா இது அதில் ஒன்றாக கவனிக்கப்படுது. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயமே பாலிமீத்தாக்சி ஃப்ளேவோன்னு சொல்லக்கூடியது. மீத்தாக்சி ஃப்ளேவோன்ஸுங்கிறது பயோஃப்ளேவனாய்ட்ஸ். இதில் பாலிங்கிறது பலவிதமானங்கும் போது கிட்டத்தட்ட 100க்கும் மேலே நமக்கு தேவையான, நம்ம உடம்புக்கு தேவையான அத்தனை ஊட்டச்சத்துக்களும் ஒன்றா அமைஞ்சது. இந்த கரிஞ்சி ஏகப்பட்ட ஃபார்மகாலஜிக்கல் பெனிஃபிட்ஸ், அதாவது மருத்துவ ரீதியாக பலவிதமான நன்மைகள் நம்ம உடம்புல தருதுன்ட்டு நிறைய ரிசர்ச் எடுத்திருக்காங்க. அதில் சிலது ஆன்டி கேன்சருக்காக, ஆன்டி அலர்ஜி, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை உள்ளது, ஆன்டி மைக்ரோபியல், ஈவன் நுண்கிருமி தாக்குதல்லேருந்து கூட தடுக்குது, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் நல்ல உடல் சக்திக்காக பயன்படுத்துது, இருதயத்துக்கு நல்லது. இதெல்லாமே சில இன்ட்ரொடக்ஷன் தான்.
இருதய துடிப்பையே இதுக்கு வந்து அந்த சிர்காடியன் ரிதம் சொல்லக்கூடியதையே வந்து இது மேம்படுத்தி தருது அப்படிங்கிறான். அது மட்டும் இல்லாம ரத்த ஓட்டத்தை சீராக்குறதாகட்டும், நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறதாகட்டும், இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இதுல அப்படி என்ன இருக்கு? முக்கியமா இந்த கரியிஞ்சியில கெம்பேரியா பரவிஃப்ளோரால பாலிமீத்தாக்சி ஃப்ளேவோன்லயே ட்ரைமீத்தாக்சி, டைமீத்தாக்சி, பாலிமீத்தாக்சி இந்த மாதிரி நிறைய இருக்கு. பென்டாமீத்தாக்சி. இதுல 5,7 டைமீத்தாக்சி ஃப்ளேவோன்னு சொல்லக்கூடியது தான் இந்த நம்மளுடைய வோல்டன் கரியிஞ்சியில இருக்கக்கூடிய முக்கியத்துவம். இந்த பயோஃப்ளேவோனாய்ட்ஸ், லைஃப் கிவிங் ஃப்ளேவோனாய்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது தான் இந்த தாவரத்துல முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ இதுக்கு காரணமே இவ்வளோ மருத்துவ குணங்களுக்கும் காரணமே இந்த 5,7 டைமெத்தாக்சி ஃப்ளேவோன்னு சொல்றது தான். இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க? இது எப்படி இது வந்து இவ்வளோ சக்திக்கு காரணமா இருக்குன்னா, சும்மா வாய் வார்த்தையால சொல்லல. ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் சொல்லக்கூடிய ஒரு மருத்துவ பத்திரிகையில கெம்பேரியா பர்விஃப்ளோரா எப்படி நம்மளுடைய எனர்ஜி புரொடக்ஷன் அந்த ஏடிபின்னு நம்ம முதல்ல பார்த்தோம் பார்த்தீங்களா? எப்படி நம்மளுடைய மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள நம்ம சாப்பிடக்கூடிய நம்ம உணவு நல்ல ஊட்டச்சத்தோட இருந்ததுன்னா, அந்த ஏடிபி அதிகமா உருவாக்குமோ, அது இந்த கெம்பேரியா பர்விஃப்ளோரால கிடைக்குதுன்னு சொல்லி இந்த ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன்ங்கிற பத்திரிகையில பல வருடங்கள் முன்னாலேயே இத போட்டிருக்காங்க. இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம், பிளாக் ஜிஞ்சர் எக்ஸ்ட்ராக்ட் இன்க்ரீசஸ் பிசிக்கல் ஃபிட்னஸ், பர்ஃபார்மன்ஸ். வயதாக ஆக தளரக்கூடிய நம்மளுடைய தசை நார்களை வலுவடைய செய்யுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள இது எல்லாமே ஆய்வுகளுக்கு உட்பட்டதும் வெளியில வருது. இன்னைக்கு சயின்ஸ் ஆஃப் பிளாக் ஜிஞ்சர் அறிவியல் பூர்வமாக இந்த பிளாக் ஜிஞ்சர் இருக்கக்கூடிய இந்த 5,7 டைமெத்தாக்சி ஃப்ளேவோன் நம்ம செல்களுக்குள்ளார போய் அந்த மைட்டோகாண்ட்ரியான்னு சொல்லக்கூடிய பவர் ஹவுஸை எப்படி வந்து மேலும் வலுவடைக்கிறது, எப்படி இல்லை எனர்ஜி ப்ரொடக்ஷன் ஆகுதுங்கிறதுக்கான முழுமையான விரிவான தகவலே கிடைச்சிருக்குங்க. இதுக்கு மேல என்ன சொல்றது? இது எப்படி நம்மளுடைய மெட்டபாலிசம் சொல்லக்கூடிய கொழுப்புகளை கரைக்கக்கூடிய தன்மையாகட்டும், வீக்கங்களை குறைக்கக்கூடிய தன்மையாகட்டும், மஸ்குலர் என்டியூரன்ஸ் பில்ட் பண்ணது எல்லாமே இன்னைக்கு சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதுல சில நன்மைகள் நம்ம உடலை பார்க்கணும் அப்படின்னா, பிளாக் ஜிஞ்சர் ஃபார் கார்டியோவாஸ்குலர் ஹெல்த், நம்மளுடைய இருதய சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எதெல்லாம் வந்து இருதயத்துக்கு இன்னைக்கு வந்து அபாயகரமானது அப்படின்னு சொல்லும்போது, ரத்த கொழுப்புகள், ரத்த நாளங்கள் அடைப்படும் போது ரத்த ஓட்டம் சரியாக ஹார்ட்டுக்கு வரலன்னா, ஆக்சிஜன் சரியா வரல அப்படின்னா கூட இருதயம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பட் இந்த கரிஞ்சியானது அந்த ரத்த நாளங்களுக்குள்ளார அந்த அடைப்புகள் போக்குறது மட்டும் இல்லாம, யோசிச்சு பாருங்க, ஒரு கோஎன்சைம் Q10 சொல்லக்கூடிய ஒரு என்சைம் நம்மளுடைய இருதயத்துல அது ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கணும். அந்த செல்கள்ல தான் அதிகமா ப்ரொடியூஸ் ஆகும், மூளையில அதிகமா ப்ரொடியூஸ் ஆகும், எங்கெல்லாம் அதிக சக்தி தேவையோ அங்கெல்லாம் இருக்கும். ஆனா இது வயசாக ஆகியும் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள்னாலையும் இந்த கோஎன்சைம் Q10 குறைய ஆரம்பிச்சு அதோட ப்ரொடக்ஷன். பட் இந்த கரிஞ்சியானது அந்த ஹார்ட்டுக்கு தேவையான அத்தனை சக்திக்கும் காரணமா இருக்கக்கூடிய கோஎன்சைம் Q10 வளர வைக்குது. அதனால ஹார்ட் பம்பிங் நல்லா இருக்கு. பல இடங்கள்ல நாங்க இன்னைக்கு இந்த நம்ம எப்போ இந்தியால இதை மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சோமோ, பெங்களூர்ல இன்னும் பல இடங்கள்ல நாங்க வந்து பார்த்துருக்கோம். ஒரு மாசத்திலேயே 4% அவங்களுடைய ஹார்ட் பம்பிங் ரேட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு எல்லாம் வீக்கா இருந்த ஹார்ட்டுக்கு இது சக்தியை கொடுத்துருக்கு. ஸோ ஹார்ட் பம்பிங்லேருந்து ஆரம்பித்து அந்த ரிதம் மெயின்டைன் பண்ணுறதுலேருந்து, ரத்த ஓட்டம் சீராக்கிறதுலேருந்து, கொழுப்புகள் படியறது மேலே ஆகட்டும், ரத்த நாளங்களில் வந்து தடுக்குது. அதே போல் நிறைய பாடி எனர்ஜி பில்டப் பார்க்கும்போது அத்லெட்டிக்ஸில் இருக்கவங்க, விளையாட்டுத் துறையில் இருக்கவங்களாகட்டும், டெய்லி நல்லா ரன்னிங், ஜாகிங், ஜிம்முக்கெல்லாம் போகிறவங்களுக்கு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறத ஆட்டோமேட்டிக்காக பார்க்கலாம். மசில் பவர் இன்க்ரீஸ் ஆகட்டும், இல்லை எக்ஸசைஸ் போயிட்டு வந்து இதை சாப்பிட்டாங்கன்னா அந்த டயர்ட்னஸ் போகிறதாகட்டும், ரொம்ப சீக்கிரம் அந்த மசில் வளர்ச்சி ஆகட்டும், அவ்வளோ ப்ரோட்டீன், அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே இதில் நேச்சுரலாக இருக்குது. அதே போல் பல விதமான இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த உணவு பழக்க வழக்கங்களும், லைஃப் ஸ்டைல், ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆண்களில், பெண்களில் எல்லா இடத்துலையுமே இன்னைக்கு வந்து செக்ஷுவல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பல பேர் புதுசாக கல்யாணமாகி 2-3 மாதத்துலேயே வந்து டைவர்ஸுக்கு போய் நிற்கிறாங்க. குழந்தையின்மை தன்மை எங்கே பார்த்தாலும் இன்னைக்கு இந்தியாவில் அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இது காம இச்சையை போகிறதாகட்டும், டெஸ்டோஸ்டிரான், அதோ ஆண்கள் பெண்கள் ஹார்மோனுடைய குறைபாடு
இந்த மைட்டோகாண்ட்ரியா வீக் ஆனனால தான் அப்படின்னு இன்னைக்கு சொல்றாங்க. ஏன்னா அதுதான் எல்லா ஹார்மோனை செக்ரீட் பண்றதுக்கு, அதை சுரக்க வைக்கிறதுக்கு மைட்டோகாண்ட்ரியா எவ்வளோ அதிகமா இருக்கோ அப்போதான் அது நடக்கும். பல பேர் பார்த்துருப்பீங்க, பல டெஸ்ட்டுகள்லாம் பண்ணி பார்த்தவங்க, ஒண்ணுமே தெரியலங்க, எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இதுதான் அதோட சீக்ரெட். இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு நம்ம ப்ராடக்ட் வந்து ரிசல்ட் கொடுத்துருக்கு. அதே போல பிரெயின் அண்ட் காக்னேட்டிவ் ஹெல்த்துங்கிறது மூளை தலைமையிடம். இந்த மூளை ஒழுங்கா இருந்தால் தான் உடம்பு கண்ட்ரோலு இதெல்லாமே நல்லா இருக்கும். அப்போ இதோடைய பெனிஃபிட் பாருங்க, பிளட் பிரெயின் பேரியர்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய ரத்த மூளை அளவுக்கு அதை பம்ப் பண்ணி உள்ள கொண்டு போய் அந்த ரத்த நாளங்கள் மூலியமாக செல்களுக்கு போய் மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுக்குது. அதனால அந்த மூளை செயல்பாடு திறன் அதிகரிக்கிறனால பலவிதமான பிரச்சனைகள், ரத்த ஓட்டம் நின்று போய் ஸ்ட்ரோக் ஆனவங்களாகட்டும், இல்ல வயதாக ஆக சர்க்கரை நோய் அதிகமானனால வரக்கூடிய அல்சைமர்ஸ் சொல்லக்கூடிய மறதி நோய்கள், உடல் தளர்ச்சி நோய்கள், பார்க்கின்சன்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு நல்ல பிரெயின் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள், ஞாபக சக்தி பெருக்கத்துல இருந்து எல்லாத்துலயுமே இது மூளை ஆரோக்கியப்படுத்துது. முக்கியமா இன்னொரு விஷயம், எல்லா மக்களுக்கும் ரொம்ப ஆசைப்படக்கூடிய, கண்ணாடியில பார்க்கும் போதெல்லாம் அது ஃபேஸ் ஆகட்டும், உடம்பாகட்டும் பார்த்தா எப்பவும் இளமையா இருக்கணும்னு நினைப்போம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, உள்ள இருந்து ஊட்டச்சத்தே கிடைக்கல அப்படிங்கும்போது தோலெல்லாம் என்ன ஆகும்? மூஞ்சி எல்லாம் என்ன ஆகும்? உடல் என்ன ஆகும்? ரொம்ப தளர்ச்சியாயிரும், ரொம்ப சுருக்கங்கள் விழுகும், ரொம்ப சீக்கிரம் வயதானக்கூடிய தோற்றம் கிடைக்கும். பட் இந்த கரிஞ்சியானது என்ன பண்ணுதுன்னா, உங்க செல்கள எல்லாம் ஆரோக்கியமா வச்சுக்கிட்டு, உள்ள இருந்து உங்களுடைய ரத்தத்த சுத்தமாக்கி உங்க செல்களுக்கெல்லாம் குடுக்கும்போது என்ன ஆகும்? தோல் மினுமினுப்பாகட்டும், தோல் சுருக்கங்கள் தடுக்கிறது, ஆன்டி ஆக்ஸிடன்ட் தன்மை அதிகமா இருக்கிறனால, இது தோல எப்பவுமே ஆரோக்கியமா வச்சுக்கும். நல்லா உங்கள வந்து எப்பவும் இயற்கையாக அழகா வச்சுக்கும். இயற்கையாக வயதாகக்கூடிய தன்மைய கம்மி பண்ணி என்றும் இளமைய தரும். நெறைய பேர பார்த்துட்டோம். இந்த 5 வருஷத்துல இன்னைக்கு நம்மளுடைய சீனியர்ஸ் எல்லாம் மலேசியால, மத்த நாடுகள எடுத்துக்கிட்டவங்கள எல்லாம் பார்த்தா, வயத நீங்க வந்து ஜட்ஜ் பண்ணவே முடியாது. 100% என்ன இந்த கருவிஞ்சி சொல்லுதோ அங்க பார்க்கலாம். அதே போல பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்றது. முக்கியமா காரணம் இதுக்கு நைட்ரிக் ஆக்சைடு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ரத்த நாளங்கள விரிவடையக்கூடிய தன்மை, அழுத்தக்கூடிய தன்மை, இது மூலியமா ரத்த ஓட்டம் சீராறதும், ரத்த நாளங்களுக்குள்ளார ஏற்படக்கூடிய அடைப்புகளோ, இல்ல அதிகமான சர்க்கரை, அதிகமான ஆயிலு, இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய வீக்கங்கள்னால ரத்த நாளங்கள்ல வெடிப்புகள் உண்டாறது, ரத்த நாளம் கெட்டியாகக்கூடிய தன்மை, இதெல்லாமே போக்கணும் அப்படின்னா, நம்ம எப்பவும் இளமையில எப்படி நம்ம துள்ளலோட இருந்தோமோ, அதுபோல வயதாகும்போது இருக்க முடியலங்கிறதுக்கு காரணமே இந்த நைட்ரிக் ஆக்சைடு குறைபாடு தான். இதுக்கு நம்ம தனியா நெறைய நல்ல பழங்களாகட்டும், இதெல்லாம் சாப்பிடணும், நெறைய எக்சர்சைஸ் பண்ணணும், மூச்சு பயிற்சி பண்ணணும். இதுக்கெல்லாம் நேரமே இல்லையே! அப்ப இன்னைக்கு 30 வயசுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா, முதல்லலாம் 50 வயசுக்கு மேல குறைஞ்சுட்டு இருந்தது. இப்போ 30 வயசுலேருந்து வருஷம் வருஷம் இந்த நைட்ரிக் ஆக்சைடு லெவல் குறைய குறைய தான், இன்னைக்கு 30 வயசுல, 40 வயசுலலாம் ஹார்ட் அட்டாக் பார்க்குறோம். அப்ப ரத்த ஓட்டம் சீராகணும்னா, முக்கியமா இந்த நைட்ரிக் ஆக்சைடு லெவல் ரத்த நாளங்களுக்கு உள்ளார அது வந்து அந்த கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும். அத இந்த கரி இஞ்சி அதிகப்படுத்தி தருது. எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமா சாப்பிடுறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்க ரத்த ஓட்டம் சீராகும். ரத்த நாளங்கள் ரப்பர் மாதிரி இருக்கும். ரத்த ஓட்டம் சீரா இருக்கும். எங்கெல்லாம் ரத்தம் போய் சேரணுமோ, உடம்பு பூரா போய் சேரும். இதுதான் செக்சுவல் ஹெல்த்லயும் ஒரு முக்கியமான ப்ராப்ளம். நரம்புகள் எல்லாம் சர்க்கரை வியாதிக்காரங்கள்லாம் ரொம்ப வீக் ஆயிடும். ரத்த ஓட்டம் இருக்காது. அது எல்லாமே ரிவர்ஸ் பண்ற வேலை இது பண்ணுதுங்க. ரத்த நாளங்கள விரிவடையக்கூடிய தன்மைய அதிகப்படுத்தி குடுத்து, அழுத்தி அழுத்தி அது ரத்த ஓட்டத்த சீராக்கும். பிளட் பிரஷர் குறையும். ரத்த ஓட்டம் நல்ல இருதயத்துக்கு போய் சேர வேண்டிய ரத்தம் ஒழுங்கா போய் சேர்ந்தாலே, இருதயம் சந்தோஷமா இருக்குமா இல்லையா? இப்படி மூளைக்கு சேர வேண்டிய ரத்தம் சேரும். ரத்த நாளங்கள் கால்ல, பாதங்கள்ல எல்லாம் சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு ரத்த ஓட்டமே இல்லாம போய் தான் புண்கள் வருது. ஆறாத புண்கள் வந்து கை, கால வெட்ட வேண்டிய நிலைமைலாம் வருது. அதெல்லாமே தடுக்க முடியும். லிவர சுத்தப்படுத்தும். லிவர் செல்ஸ் எல்லாம் சுத்தமாக்கும். இன்னைக்கு நம்ம உடம்புல முக்கியமான சுத்திகரிப்பு நிலையம் அப்படின்னு பார்த்தாலே லிவர் தானே. ஆனா லிவர பத்தி நம்ம கவலையே படுறதில்ல. நம்ம சாப்பிடக்கூடிய வெறும் ஏதோ தப்பான பழக்கவழக்கங்கள்னால மட்டும் லிவர் கெட்டு போறது இல்லைங்க. இன்னைக்கு நீங்க வீட்ல உபயோகப்படுத்தக்கூடிய சமையல் எண்ணெய் இன்னைக்கு எல்லாமே ஒமேகா 6ன்னு சொல்லக்கூடிய அதிகப்படியான இன்ஃப்ளமேஷன், வீக்கங்கள உருவாக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கான். ஃபேக்டரியில தயாரான அத்தனை எண்ணெய்களும் உங்க லிவர கெடுக்குது. ஃபேட்டி லிவர உருவாக்குது.
ஸோ இன்னைக்கு வந்து கெட்ட பழக்கம் இருக்கிறவங்களுக்கோ இல்லை சரக்கு அடிச்சாங்க ஆல்கஹால்னாலேயோ சிகரெட்னாலேயோ இப்படியெல்லாம் தேவையில்லை. இன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சாதாரணமாக நம்ம வீட்டில் சமையல் பண்ணி சாப்பிடக்கூடிய எண்ணெயிலேயே லிவர் கெட்டு போகுது. அப்போ யாருமே இதுலேருந்து தப்பிக்கவே முடியாது. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு இன்னைக்கு ஃபேக்டரி பேஸ்ட் ஆயிலில் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்போ இதை என்ன பண்ணும், கரிஞ்சி அந்த சுத்திகரிப்பு நிலையத்தையே சுத்தமாக செஞ்சு அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கொழுப்புகள் எதெல்லாம் வந்து நம்ம சுத்து கொழுப்பாக வைத்து சுத்தி எல்லாம் நிற்குதோ அந்த கொழுப்பு அதிகப்படியாக உருவாகாம தடுத்து பலவிதமான லிவர் பிரச்சனைகளை தடுக்குது. லிவர் சுத்தமாக இருந்தால் போதுங்க, உங்கள் ஸ்கின்னுலேருந்து கண்ணுலேருந்து எல்லாமே நல்லா இருக்கும். யோசிச்சு பாருங்க, லிவர் கெட்டு போக போக தான் கண்ணு சிவப்பு, தோல் கெட்டு போகும். லிவர் பேஷண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தோல் கெட்டு போகிறத பார்த்துடலாம். அதே போல் வெயிட் மேனேஜ்மெண்ட்டில், ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மை நம்ம பாடியை மறந்து போச்சுங்கும் போது தான் கொழுப்பு ஒன்றா உடம்பு சேர்ந்து உடல் பருமன் உருவாகுது. குளுக்கோஸ் அதிகப்படியாக இருக்கிறனாலையும் கெட்ட கொழுப்புகள் அதிகப்படியாக இருக்கிறனாலையும் அதிகமான சர்க்கரை உணவுகள் சாப்பிடும் போதும் ஆட்டோமேட்டிக்காக இது போய் கொழுப்பாக செரிமானம் ஆகாமல் போய் உட்காருது. இது செரிமானத்தை அதிகப்படுத்தி தருது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உடம்புல தேவையான கொழுப்புகள் எரிஞ்சாதான் நம்ம உடம்புலயும் எனர்ஜி கூடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பாடி எனர்ஜி கூட கூட என்ன ஆகும், உங்களுக்கு இன்னும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். ஒரு மாடி படி ஏறினாலே மூச்சு வாங்கினவங்க இப்போ உடல் பருமன் குறைய குறைய நல்ல ரத்த ஓட்டம் சீராக நம்மளுடைய எனர்ஜி பெருக பெருக சேர்த்து வச்சிருக்கக்கூடிய கொழுப்பெல்லாம் கரையும். அந்த கரைய கொழுப்பெல்லாம் நமக்கு எனர்ஜியாக மாறும். அப்போ உடம்பும் குறையும். இதுதான் சயின்டிஃபிக்காக உடம்பு குறைக்கக்கூடிய டெக்னிக். அது மட்டும் இல்லாமல் கரிஞ்சியோடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மெட்டபாலிசமில் எல்லா மெட்டபாலிக் டிசீஸில் ஃபஸ்ட்டு பிரச்சனை அதிகப்படியான சர்க்கரை, அது டயபெட்டிஸ். இன்னைக்கு இந்தியாவில் மோர் தென் 20 கோடி மக்களுக்கு மேலே தெரிஞ்சு டயபெட்டிஸில் இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. இந்தியா தான் இன்னைக்கு நம்பர் 1 நம்பர் 2 அந்த ரேஞ்சிலேயே இருக்கு எப்போ. ஏன்னா அந்த அளவுக்கு சர்க்கரை சாப்பிட்றோம். காலையில் ஆரம்பிச்சு நைட்டு வரைக்கும் குளுக்கோஸ் குளுக்கோஸ் குளுக்கோஸ்ன்ட்டு ஒரு 5 லிட்டர் பிளட்ல 2 கிராம் தான் ஒரு நாளைக்கு ஒரு 24 மணி நேரத்துக்கு இருக்கணும்னா நம்ம 10-20 டீஸ்பூன் ஆகட்டும் ஒரு 30-40 கிராமாவது சர்க்கரையை சாப்பிடும். இப்படி சர்க்கரையை சாப்பிட்டு 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 அந்த கணையத்தையே சாகடிச்சு வச்சிட்டோம். இப்போ இந்த கரிஞ்சியோட முக்கியமான வேலை எப்படி வந்து இதை சர்க்கரையை ரிவர்ஸ் பண்ணுது அப்படின்னா, முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம கணையத்தில் எக்ஸ்கியூஸ் மீ பீட்டா செல்ஸ் ஆனது தான் அந்த இன்சுலினை சுரக்க வைக்கணும். ஆனால் இன்னைக்கு அதிகப்படியான சர்க்கரை நம்ம உடம்புல இருந்து 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 இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுங்கிறனால தான் அந்த கணையத்துடைய செல்கள் வீக் ஆயிடுச்சு. எங்கே வந்து இன்சுலின் சுரக்கணுமோ அது வீக் ஆயிடுச்சு. நம்ம அந்த வீக்கான கணையத்தை திரும்ப ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வெளியிலேருந்து டூப்ளிகேட் இன்சுலினை கொடுத்து 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 இன்னும் வீக் ஆக்கிட்டோம். இப்போ அதுவும் மெட்டபாலிக் டிசீஸுங்கும் போது கரிஞ்சியோட முக்கியமான வேலை என்ன பார்த்தோம், எல்லா செல்களுடைய மைட்டோகாண்ட்ரியாஸையும் ரிவர்ஸ் பண்ணி அதை திரும்ப ரீஜெனரேட் பண்ணி நிறைய ரீசார்ஜ் பண்ணி அதை வந்து வளர வைக்குதுங்கும் போது இது கணையத்தோடைய பீட்டா செல்ஸையும் வளர வைக்குது. இதை நான் சொல்ல, இன்னைக்கு லேட்டஸ்டாக மிச்சிகன் யூனிவர்சிட்டியில் போன பிப்ரவரி மாதம் நடந்த ஒரு ரிசர்ச்சில் கூட கணையத்தோடைய பீட்டா செல்ஸு ஒழுங்காக வேலை பண்ணுச்சுன்னா திரும்ப ரிவர்ஸ் பண்ணி இன்சுலின் சுரக்க வச்சிடலாங்கிறான். இதை தான் நம்மளுடைய கரிஞ்சி வேலையே பண்ணிட்டு இருக்கு. ஸோ சயின்டிஃபிக்காக இதுதான் வழி. இந்த கணையத்தை வந்து திரும்ப எனர்ஜைஸ் பண்ணுறதுக்காக தான் டயட்டிங் பண்ணுங்க, சர்க்கரையை சாப்பிடாதீங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, நடங்க, ஓடுங்கன்ட்டெல்லாம் டயபிட்டிஸ் பேஷண்ட் சொல்கிறோம். பட் அதெல்லாம் எத்தனை பேர்னால பண்ண முடியும்? ஸோ இன்னைக்கு உட்கார்ந்த இடத்துல நீங்கள் ஒரு கண்ட்ரோலை கொண்டு வரலாம் அப்படின்னா கரிஞ்சி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பீட்டா செல்ஸை வேலை பண்ண வைக்கும். இது எல்லாமே நல்ல ஒரு செரிமான சக்தி இதெல்லாம் வயிற்றுல கூடும்போது உங்கள் போனுக்கு தேவையான கால்சியம் ரத்தத்தில் ஓடிட்டு இருந்ததெல்லாம் திரும்ப எலும்புகளுக்கு போக ஆரம்பிக்கும். ரத்தத்தில் ஓடிட்டு இருந்த அந்த கால்சியம்னால தான் கொழுப்புகள் ஒன்றா சேர்ந்து அந்த கால்சியம் சிமெண்ட் மாதிரி வேலை பண்ணி அடைப்புகள் உண்டாச்சு. இப்போ அந்த ரத்த ஓட்டம் சீராக ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த கால்சியம் எல்லாம் உங்கள் போனில் போக ஆரம்பிச்சிடும். போன் ஸ்ட்ரென்த்து கூடும். மூட்டு வலி, மூட்டு தேய்மானங்கள் ஆகட்டும், ஆஸ்டியோபோரோசிஸ், ஆர்த்ரைட்டிஸ் சொல்லக்கூடிய வீக்கங்கள், கழுத்து வலி, இடுப்பு வலி, முதுகு வலி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிக்கும். அதுக்கான அந்த தீ பிடிச்ச இடத்தையே இது தண்ணி போட்டு அவித்த மாதிரி ஆயிடுது.
அதே போல இன்னைக்கு பிரச்சனையே பார்த்தீங்கன்னா, சிகரெட்டோ வேற எதுவுமே தேவையில்ல. வெளியில போய் பெட்ரோல், டீசல் புகைய சுவாசிச்சாலே உங்க நுரையீரல் எல்லாம் கெட்டுப் போயி, இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஸ்கூல்லேருந்து ஆரம்பிச்சு பெரியவங்க வரைக்கும் ஆஸ்துமா, நுரையீரல் பிரச்சனைகள் அதிகமா இருக்கும்போது, இது நுரையீரல் செல்களையே சுத்தப்படுத்துது. டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம நுரையீரல இன்னும் கெப்பாசிட்டி அதிகப்படுத்தி, ரத்த ஓட்டம் சீராக, நிறைய ஆக்ஸிஜன் நம்ம இழுக்கக்கூடிய தன்மையை உருவாக்குது. அப்போ இவ்வளோ ஆக்ஸிஜன் உங்க ரத்த நாளங்கள்ல பெருகும்போது யோசிச்சு பாருங்களேன். பிளட் எல்லாம் சுத்தமா இருக்கும். பிளட்ல ஆக்ஸிஜன் லெவல் பெருகும். ஆக்ஸிஜன் லெவல் பெருகுச்சுன்னாவே நிறைய அயன் கன்டென்ட் வரும். ஹீமோகுளோபின் பிரச்சனைகள்லாம் குறையும். இன்னொரு முக்கியமான வேலை பிளாக் ஜிஞ்சரோடது. கரிஞ்சி ஸ்ட்ரெஸ் டென்ஷனை குறைக்கும். இன்னைக்கு எந்த டாக்டரை பார்க்க போனாலும் கடைசியில் கிளம்பும்போது அவர் சொல்றது உங்களுடைய ஸ்ட்ரெஸ் டென்ஷனை குறைங்க. எப்படி குறையும்? சும்மாவே இன்னைக்கு இருக்க வாழ்க்கையில காலையில வீட்டில் கிளம்புறதுலேருந்து நைட்டு திரும்ப போற வரைக்கும் அத்தனை டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு. இது எல்லாமே நம்மளுடைய உடம்புல கார்டிசால் சொல்லக்கூடிய ஃபைட் ஆர் ஃப்ளைட்டுன்னு சொல்லக்கூடிய ஓடணுமா, சண்டை போடணுமாங்கிற அந்த ஹார்மோனை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். இந்த கார்டிசால் ஹார்மோன் அதிகமாக ஆக மற்ற நல்ல ஹார்மோன்கள்லாம் வேலையை குறைச்சிடும். இதுதான் பெரிய பிரச்சனை இன்னைக்கு. எந்த கெட்ட பழக்கம் எந்த எதுவும் இல்லைன்னா கூட இந்த ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் தான் ஒரு ஆரோக்கியமான இருந்த நபரை கூட ஹார்ட் அட்டாக் காரணமாக அமைக்கும். அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லைங்க, எதுவுமே பண்ணலைங்க, நைட்டு பேசிக்கிட்டு இருந்தாரு, டென்ஷன் ஸ்ட்ரெஸ். ஸோ நம்மளுடைய கருஞ்சியானது அந்த கார்டிசால் ஹார்மோன் எங்கே நம்ம கிட்னிக்கு மேலே இருக்க ஒரு சுரப்பியில் சுரக்குமோ அதையே குறைக்கக்கூடிய, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலை நடக்குது. நீங்கள் மெடிடேஷனோ யோகா அது இதெல்லாம் செஞ்சு இன்னும் உங்களோட ஸ்ட்ரெஸ் டென்ஷன் ஹார்மோன் குறைக்கும் போது இது இன்னும் அதிகமாக உங்களை குறைக்கும். நல்ல நிம்மதியான ஒரு தூக்கம், நிம்மதியான ஒரு ஸ்ட்ரெஸ்லெஸ் கம்மி பண்ணும், ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். அப்போ நிறைய நிம்மதியான ஒரு நல்ல ஒரு ரத்த ஓட்டம், நல்ல மனதுக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். இதோட சேர்ந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டீஸ். நம்ம முதல்ல ஒரு புக்கு பார்த்தோம். ஒரு அமெரிக்கன் டாக்டர் எழுதின புக்கில் கேன்சர் இஸ் எ மெட்டபாலிக் டிசீஸ்ன்னு சொல்கிறார். அப்போ அந்த கேன்சர் இஸ் எ மெட்டபாலிக் டிசீஸ்னா அந்த செல்லில் அந்த மைட்டோகாண்ட்ரியாஸ் எல்லாம் கெட்டு போகும்போது தான் மைட்டோகாண்ட்ரியா கெட்டு போகும்போது அது அந்த செல்லையும் கெடுத்து அந்த ஒரு செல்லு கெட்டு அதில் இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியில் வந்து மற்ற செல்லை கெடுத்து இப்படியே நிறைய டாக்ஸின் சேர்ந்து தான் ஒரு கேன்சர் உருவாகுது. அப்போ இந்த கேன்சருக்கான செல்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கட்டியாக மாறி உட்காந்துருக்கிறது நம்ம உடம்பு அதை பாதுகாத்து தான் வச்சிருக்கு. ஆனா நம்ம ஒரு டெஸ்ட் எடுக்க போக அதையும் உடைச்சு அதுலேருந்து வெளியில வந்து இன்னும் நிறைய செல்கள் பாதிச்சு உடல் பூரா பரவுறதுக்கு இது காரணமா இருக்கும்போது கருஞ்சியானது அந்த கெட்டு போன செல்களையும் கெட்ட மைட்டோகாண்ட்ரியாக்களையும் அழிச்சு அதை உடல்ல இருந்து வெளியேற்றி புதிய செல்களும் புதிய மைட்டோகாண்ட்ரியாவும் உருவாக்குறதுக்கான வாய்ப்பு பண்ணுது. அப்ப என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா இன்னைக்கு வேற ஏதாவது ஒரு மருத்துவ முறையை பண்ணும்போது, நல்ல செல்கள், கெட்ட செல்கள் எல்லாமே சேர்ந்து அழியிற இடத்துல, இது வெறும் கெட்ட செல்கள மட்டும் அழிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குன்ட்டு நெறைய ரிசர்ச் சொல்லியிருக்கு. இந்த ரிசர்ச் எல்லாம் வந்து இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு தகவல் நம்ம சொல்றதும் எல்லாம் மெடிக்கல் அப்ரூவல் ஆகும். மெடிக்கல் அ விஷயங்கள்ல. அதாவது ம் மெடிக்கல் ரிசர்ச் சொல்லுது, ரெஃபரன்ஸ் புக்ஸ் சொல்லுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் ஜேர்னல்ஸ்ல வருது. மெடிக்கல் ஜேர்னல்ங்கிறது டாக்டர்கள் படிக்கக்கூடிய புக்கு. அதுல ஒரு சில நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா, ஹீலியோன்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிக்கையில இந்த கார்னர்ல பார்த்தீங்கன்னா, ஃபிட்னஸ் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கு. ஃப்ரான்டியர்ஸ் இன் ஃபார்மகாலஜின்னு சொல்லக்கூடிய ஒரு மேகசின் மெடிக்கல் ஜேர்னல்ல எம்ஃபேரியா பர்விஃப்ளோரா எக்ஸ்ட்ராக்ட்ஸ் அண்ட் எக்ஸிபிட் ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டி. நியூட்ரிஷன் அவுட்லுக்கில் எப்படி வந்து ஆண்கள் ஆண்மை சமாச்சாரத்தில் இதை பயன்படுதுன்ட்டு ஹிண்டாவின்னு சொல்லக்கூடிய மாற்று மருத்துவத்துறை பத்திரிகையில் ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டியை பற்றி சொல்கிறது. வாஸ்குலர் ஃபங்க்ஷன் அதாவது இருதய நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் எப்படி வேலை பண்ணுதுன்ட்டு இது மாதிரி நிறைய இருக்குங்க. விசரல் ஃபேட்டுங்கிறது வெறும் தொப்பை கொழுப்பை கரைக்கிறது. ஸ்லிம்மா ட்ரிம்மா வயிறு எப்படி உருவாக்குங்கிறதுக்கு ஜப்பான்ல நடந்த ஒரு ஆய்வை பற்றி சொல்கிறாங்க. ஆன்டி ஒபிசிட்டி உடல் பருமன் குறைப்பதில் எப்படி இது வந்து கொழுப்பை கரைக்குதுங்கிறதுக்கான ஒரு ஆராய்ச்சி சிம்பயாசஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு மெடிக்கல் ஜேர்னலில் வந்திருக்கு. இது போல இதை பற்றி கிட்டத்தட்ட கடந்த 1976 உலகம் பூரா மனிதர்கள்லேருந்து எலியிலேருந்து மனித வரைக்கும் எல்லாத்துலேயுமே இதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தலையிலேருந்து கால் வரைக்கும்.
இதோட இன்னொரு ப்ரூஃப் பாருங்க. போன ஜூலை மாசம் மலேசியால இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பத்திரிகையில கரிஞ்சி கேன்சர் எப்படி கண்ட்ரோல் பண்ணுது, காம்பேட்டிங் கேன்சர், கேன்சருடன் எப்படி வந்து இது சண்டையிட்டு அதை வந்து அந்த கேன்சர் செல்லுகளை வளர்றதை தடுக்குதுங்கிறத பத்தி ஒரு ரிப்போர்ட்டு, ஒரு டாக்டர் எழுதின ரிப்போர்ட்டு ஒரு முக்கியமான அந்த அந்த நாட்டிலேயே முக்கியமான ஒரு பத்திரிகையில வருதுன்னா சும்மா வந்துருமா? அது மட்டும் இல்லை பாருங்க, எல்சிவியர்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையில் கேன்சர் ஆக்டிவிட்டி பற்றி கொடுத்துருக்காங்க. ஃப்ரான்டியர்ஸ் இன் ஃபார்மகாலஜியில் முக்கியமாக இன்னைக்கு பெண்களில் அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு சர்விக்கல் கேன்சருங்கிறது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்தியாவில் கூட அதிகமாகிட்டு இருக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு தடுப்பூசியெல்லாம் போடணும்னு வந்துட்டு இருக்காங்க. பெண்களில் இதை உருவாகுதுன்னு வெளியில் தெரியறதுக்கே 10 வருஷம் ஆகும். நம்ம அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நோயில கூட கரிஞ்சி கெம்பேரியா பர்விஃப்ளோரா எப்படி வேலை பண்ணுதுங்கிறதுக்கான விஷயம் இருக்கு. எப்படி இது வந்து மெயினா பாருங்களேன், ஒரு கேன்சர்ல முக்கியமா டேமேஜ் ஆன செல்களை அழிக்கணும், ப்ரொடெக்ட் பண்ணணும், நிறைய உள்ள சேரக்கூடிய வீக்கங்களை குறைக்கணும், ஹார்ம்ஃபுல் செல்ஸ் கெட்டுப்போன செல்கள் திரும்ப புதுதாக இன்னும் கெட்டு போய் வளராம தடுத்து புதிய நல்ல நேச்சுரலான செல்களை வந்து உருவாக்கணும். வித்தவுட் ஹார்மிங் ஹெல்த்தி செல்ஸ் அதான் முக்கியம். ஒரு உறுப்புல கேன்சர் உருவாச்சு, அதோட கெட்ட செல்கள் மட்டுமே அழியணுமே தவிர, அதே உறுப்புல இருக்க மத்த எல்லா செல்களும் சேர்ந்து ஒரு முறை பயன்படுத்தும் போது அழிஞ்சுதுன்னா என்ன ஆகும்? அந்த உறுப்பே இல்லாம போயிடுச்சுன்னா அப்புறம் எப்படி உயிர் வாழ முடியும்? ஸோ அவ்வளோ பெரிய விஷயம் இதுல நடக்குது. இது எல்லாத்துக்கும் இந்த கரிஞ்சி நம்ம பயன்படுத்தக்கூடிய முறையில பார்த்தீங்கன்னா, நேரடியாக நம்ம தாய்லாந்துல இருக்கக்கூடிய விவசாயிகளிடமிருந்து அத வந்து பர்ச்சேஸ் பண்றோம். நேரடியாக கான்ட்ராக்ட் ஃபார்மிங்ல வாங்கி, அப்படியே அந்த இஞ்சிய பவுடர் ஆக்கல. ஏன்னா வெறும் பவுடர் ஆக்கிட்டோம்னா அதுல நடக்காது. ஏன் பாருங்களேன், இங்க ரா பிளாக் ஜிஞ்சர் இஸ் நாட் மெடிசன். கரி இஞ்சின்னு பத்தி தெரிஞ்ச உடனே இதோட சாப்லிங் வாங்கி, இதோட வேரை வாங்கி நம்ம வந்து வீட்ல போட்டு வளர்த்திடலாமான்னா முடியாது. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய முக்கியமான இந்த பாலிமீத்தாக்சி ஃப்ளேவோன்ஸுங்கிறத பியூரிஃபை பண்ணி சுத்தப்படுத்தி அதை ஸ்டெபிளைஸ் பண்ணி அதை வந்து ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தடில் வெளியில் எடுக்கும்போது தான் இவ்வளவு மருத்துவ குணங்கள் அதில் வருது. அதுதான் நம்ம கம்பெனியோடைய முக்கியமான ஒரு மிகப்பெரிய பலம். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த பயோஃப்ளேவனாய்டு மித்தாக்சி ஃப்ளேவோனை ஒரு சூப்பர் எக்ஸ்ட்ராக்ஷன் பயோடெக்னாலஜியில் நம்ம பிரித்து எடுக்கிறோம். 10க்கு 1ங்கிற விதத்தில் 10 கிலோ உள்ளே போனால் தான் 1 கிலோ வெளியில் வரும். 9 கிலோ வேஸ்டேஜ். சாதாரணமாக யாரும் இந்த மாதிரி பொடி பண்ணி பண்ண வைக்க முடியுமா? ஸோ இந்த மாதிரி தயார் பண்ணி டபுள் டைம் ஸ்ட்ராங்காக இன்னைக்கு நம்ம செஞ்சனால தான் உலகத்தில் நம்பர் 1 பெஸ்ட் செல்லிங் பிளாக் ஜிஞ்சர்னா அது வோல்டன் ப்ராடக்டாக இருக்கு. இதனால தான் இது ஒன் ஃபார் ஆல்னு சொல்லணும். இவ்வளோ விஷயங்களும் இது வந்து பண்றதுனால. இதுலயும் பாருங்களேன், இது சாட்சிகள்லாம் பத்தாதுன்ட்டு நம்மளுடைய VR4 பிளாக் ஜிஞ்சரையே மலேசியால இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல்ல கவர்மெண்ட் டாக்டர் சாப்ரிங்கிறவரு பல சர்க்கரை வியாதி பேஷண்ட்டுகளுக்கும் நல்லா இருக்கவங்களுக்கும் இதை வந்து கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. எப்படி இது வேலை பண்ணுதுன்ட்டு. அப்போ நம்ம எப்படி இந்த டெக்னாலஜி சொன்னோமோ அதே போல தான் அந்த கணையத்தில் இருக்கக்கூடிய பீட்டா செல்ல இன்சுலின் சுரப்பு பீட்டா செல்லை ஹெல்த்தியாக மாற்றி அதை இன்சுலின் சுரப்பை அதிகப்படுத்துறதுனால 8லேருந்து 9 நாள்லயே அவங்களுடைய சர்க்கரை அளவுகள் குறையிறதுங்கிறத ப்ரூவ் பண்ணி காமிச்சு பல மாதங்கள் எடுத்துக்கும் போது இந்த HbA1c டெஸ்ட்னு சொல்லுவோம் பாருங்க, 3 மாசம் ஆவரேஜ், இதெல்லாம் 12 18 இருந்தவங்கலாம் 6க்கு வந்துட்டாங்க. 6 தான் நார்மல். இது போல பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு டெஸ்டிங் இது நடந்திருக்கு. பட் இதோட சயின்ஸ் பிஹைண்ட் ஹவு இட் ஒர்க்ஸ் ஆன் பீட்டா செல்ஸுங்கிறது இன்னைக்கு உலகமே இதுக்கு வந்து அத்தாட்சியாக இருக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய ஒவ்வொரு விஷயமும் கிளினிக்கல் டெஸ்டிங் ஆகட்டும், அறிவியல் பூர்வமாக ஆதாரத்தோடு நிரூபிக்கப்பட்டனால தான் நம்ம ப்ராடக்ட் இப்படி இருக்கு. ஸோ இது நம்ம சொந்த ஃபேக்ட்ரியில் தயாரானதுனால குவாலிட்டி மெயின்டைன் ஆகுது. நேரடியாக தயாரிப்பாளர் வந்து நம்மகிட்ட வந்து சேரும்போது எந்த நடுவில் எந்த கை மாறலை எதுவும் இல்லை. சுத்தமான ஒரு எப்படி ஒரிஜினல் ப்ராடக்ட் 5 வருஷம் 6 வருஷமா ஒரே மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் பல வருஷங்களுக்கு இது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்மளே இதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால. ஸோ இதுக்கும் மலேசியாவில் நேஷனல் ஃபார்மசூட்டிக்கல் ரெகுலேட்டரி ஏஜென்சியோடைய அப்ரூவலும் ரெஜிஸ்ட்ரேஷனும் வாங்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட சர்டிஃபிகேட்ஸ் இருக்குங்க. சும்மா ஒன்றும் வெளியில் வரல. சுத்தமான பொருள் அப்படிங்கிறதுக்கு ஹலால் சர்டிஃபிகேஷன் ஆகட்டும், ஒரு நாட்டுடைய சுகாதாரத்துறை இதுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்கு, ரெஜிஸ்டர் பண்ணியிருக்குன்னா யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் HACCPங்கிறது எந்த விதமான விஷத்தன்மையும் இல்லை.
உள்ள சாப்பிடக்கூடிய பொருள் அவ்வளோ சுத்தமான ஆரோக்கியமான பொருள் அப்படிங்கிறதுக்கு யூரோப்பியன் ஸ்டாண்டர்டில் அதுக்கான விஷயம் ஜிஎம்பி சர்டிஃபிகேட், குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ் மலேசியாவோட சர்டிஃபிகேட், எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட். 50 கேப்சூல் இந்த பாட்டில் வருதுங்க, 200 மில்லிகிராமில். ஸோ இது பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்ணுன்னா 10 கிலோ பாடி வெயிட்டுக்கு ஒரு கேப்சூல். அப்போ தான் அது அந்த மைட்டோகாண்ட்ரியா அளவுக்கு நம்ம உடம்புல எவ்வளோ அது தேவையோ அவ்வளோ போய் சேரும். ஸோ ஒரு 60 கிலோ இருந்தாருன்னா 6 கேப்சூல் குறைஞ்சபட்சம். அதிகபட்சமாக எவ்வளோ வேணால் சாப்பிடலாம். ஏன்னா இதில் எந்த விதமான பாதுகாப்புக்கு தேவையான ப்ரிசர்வேட்டிவ்ஸோ கெமிக்கல்ஸோ எதுவுமே கிடையாது. சுத்தமான இயற்கையான பொருளுங்கும் போது நம்ம எதையோ எல்லாம் பண்ணும்போது, ஒரு சிகரெட் குடிக்கும்போது அத்தனை சொன்னாலும் இதில் சைடு எஃபெக்ட் இருந்து தெரிஞ்சு பண்ணுறோம். சாப்பிடக்கூடிய உணவுல எல்லாம் கெமிக்கல்ஸ் வருது, அதோட சைடு எஃபெக்ட் எல்லாம் யோசிக்கிறது இல்லை, கேட்கறது இல்லை. சாப்பிட்ற எண்ணெய் வெளியில இருந்து எல்லாமே டேஞ்சர். ஆனால் நல்ல இயற்கையான ஒரு பொருள் இவ்வளோ சுத்தப்படுத்தி இவ்வளோ சயின்டிஃபிக் பேக்கப்போடு கொண்டு வந்திருக்கோம்னா மட்டும் நம்ம மக்களுக்கு இயற்கையான பொருள் மேலே சந்தேகம். எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒருத்தன் இன்னைக்கு வந்து கடவுளை பார்த்தேன்னு சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க. பேயை பார்த்தேன் வேற ஏதாவது பார்த்தேன்னா உடனே நம்புவாங்க. அந்த மாதிரி ஆகிப்போச்சு நிலைமை. நல்ல விஷயத்துக்கு எப்பவுமே கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். போக 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 யோசிச்சு பாருங்க, 2023 ஆரம்பத்தில் நம்ம ப்ராடக்ட் வந்தப்போ எந்த அளவுக்கு மக்களுக்கு இது எதுவுமே தெரியாதுங்கும் போது ஒவ்வொரு ப்ரூஃபும் எடுத்து கொடுத்து 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 தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பை காட்ஸ் கிரேஸ் நம்ம மாதம் மாதம் எவ்வளோ டிமாண்டு சப்ளை பண்ண முடியாத அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நம்மளோட 2வது ப்ராடக்ட் இன்னொரு முக்கியமானது வி புரோட்டீன் சொல்லக்கூடிய வே புரோட்டீன் பிளெண்டு. வே புரோட்டீன் அப்படிங்கிறது எதுக்கு தேவை அப்படின்னா, இன்னைக்கு நம்மளுடைய உடல்ல நம்மளுடைய உணவு வந்து எந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்றோமோ, ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 60லேருந்து 80 90 கிராம் புரதச்சத்தும் தேவை. ஏன்னா இதுவும் பாருங்க ஸ்கூல்ல படிச்சு பார்த்தோம். புரோட்டீன் இஸ் த பில்டிங் பிளாக் ஆஃப் செல்ஸ்ன்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் புரோட்டீனே உணவுல இல்லை. அப்புறம் எப்படி செல்கள் வளரும்? இந்த செல்கள் சரியா டெவலப் ஆகலைன்னா திரும்ப பாருங்களேன், மைட்டோகாண்ட்ரியா வேலை பண்ணாது, நம்ம உடம்புல எல்லா நோய்களும் வரத்தான் செய்யும். ஸோ இன்னைக்கு பெண்கள் ஆகட்டும், ஆண்கள் ஆகட்டும், குழந்தைகளாகட்டும், எல்லாருடைய உணவுலையும் ஒவ்வொரு வேளை சாப்பிடும் போதும் குறைஞ்சபட்சம் 20 30 கிராம் ஆகுது புரோட்டீன் தேவை. ஸோ இதுதான் நம்மளுடைய டெய்லி எசென்ஷியல் நியூட்ரியன்ட். பாடி growth, நம்ம பாடிக்குள்ள ஏற்படக்கூடிய ரிப்பேர் வேலை எல்லாத்துக்கும் தேவை. இது ஏதோ நம்ம வந்து வெறும் மசில் growthக்கு ஜிம்முக்கு போறவங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறோம். நம்ம முடி, நம்மளுடைய நகங்கள், தோல், ஒவ்வொரு உறுப்பு முக்கியமா நம்ம ஹார்ட் எல்லாத்துக்குமே புரோட்டீன் இல்லாம நடக்காது. ஆனா இந்தியாவில் 80% மக்களுடைய உணவுல புரோட்டீனே இல்லை. 80 கம்மி, 90க்கு மேல இருக்கும். இது இல்லைன்னா ஏகப்பட்ட டெஃபிஷியன்சி, புரோட்டீன் புரதச்சத்து குறைபாடு, ஸ்கின் ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், கை கால் வீக்கம், ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதது, போன் சீக்கிரம் உடைஞ்சு போகிறது, இத்தனையும் இருக்கும். ஆனால் நம்ம அதை பற்றி கவலையே கிடையாது. ஏன்னா நம்ம உணவில் வெறும் வயிறு நிறைக்க, கலருக்கு, டேஸ்ட்டுக்கு, கண்ணில் பார்க்க நல்லா இருக்குது, இதுக்கு தான் சாப்பிடுவோம். பட் இதில் முக்கியமான விஷயம், மார்க்கெட்டில் நிறைய வே புரோட்டீனுங்கிறது இருக்கும். வேங்கிறது என்னன்னா, பாலில் இருந்து தயிராக மாறும்போதோ சீஸாக மாறும்போதோ அதில் தண்ணியில் நிற்கும் பாருங்க, அதுலேருந்து எடுக்கக்கூடியது. இது கிறிஸ்து பிறப்புக்கு முன்னாலேயே 600 வருஷத்துக்கு முன்னாலேருந்து இது வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்களேன், உடல் வலிமைக்கு. அப்போ இந்த வே புரோட்டீன் நம்ம மசில் குரோத்துக்கு யூஸ் ஆகிறது. நம்ம ப்ராடக்ட்ல பெஸ்ட் குவாலிட்டி வே புரோட்டீன். இதுதான் மனித உடலில் ரொம்ப ஈஸியாக உறிஞ்சக்கூடிய தன்மை உள்ளது. ரொம்ப சீக்கிரம் ஈஸியாக நம்மள பாடியில் அப்சர்வ் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் அதோட ரிசல்ட் கிடைக்கும். சும்மா மற்ற மாதிரி பட்டாணி புரோட்டீனு, சோயா புரோட்டீனு அது இது சாப்பிட்றத விட வே புரோட்டீன் தான் பெஸ்ட்டு. இதோட கரிஞ்சி இருக்கு. அப்போ கரிஞ்சியில் இருக்கக்கூடிய 140 விதமான ஊட்டச்சத்துகளும் கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மையும் சேரும்போது யோசிச்சு பாருங்களேன், வெறும் பாடி பில்டிங் மசில் மட்டும் கூடுறது இல்லாமல் இங்கே கொழுப்பும் கரையும் போது பாடி டெஃபினிஷன் நல்லா கிடைக்கும். 6 பேக்ஸ் எல்லாம் வேணுங்கிறவங்களுக்கு அந்த பாடி டெஃபினேஷன் நல்லா வரும். ஏன்னா கொழுப்பு கரைக்கும். கிரீன் காஃபி பீன் இருக்கிறனால ரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய ட்ரைக்ளிசரைடு மற்ற கொழுப்புகளும் கரைஞ்சு எப்போ ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையை கொடுக்கும். கார்சினியா காம்போஜியா கொடம்புலி இது நம்ம உணவுல வந்த சர்க்கரையெல்லாம் கொழுப்பா மாறுறதை தடுக்கும். உணவு போதுங்கிற தன்மையை நமக்கு தரும். அது ரொம்ப முக்கியம். சும்மா ஒருத்தன் சாப்பிட்றவனை கையை பிடிச்சி நிறுத்திட்டு சாப்பிடாதன்னு சொல்றதை விட மனதளவில் அந்த கண்ட்ரோல் வர்றது ரொம்ப முக்கியம். அதை இந்த கார்சினியா கொடுக்கும். கூடவே அதிக அளவு நார்ச்சத்தும் புரதச்சத்தும் கொண்ட வெள்ளை காராமணியும் கூட சேர்த்து.
அப்ப இந்த வெள்ளைக்காரமணி என்ன பண்ணுவோம்? நீங்க சாதாரணமா மத்த நேரத்துல ஏதாவது அரிசியோ, மாவு சார்ந்த உணவு சாப்பிட்டா கூட, அது கொழுப்பா மாறுறதோ, இல்ல அதுல இருக்கக்கூடிய அந்த ந ஒ மாவுச்சத்து உடனே குளுக்கோஸ் வந்து ரத்தத்துல சேர்றத தடுக்கிற நார்ச்சத்து இதுல இருக்கு. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. எவ்வளோ சயின்டிஃபிக்கா டிசைன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே சேர்ந்து பெல்ஜியம் சாக்லேட் உலகத்திலேயே பெஸ்ட் சாக்லேட் உடைய டேஸ்ட். அப்ப இது என்ன பண்ணும்? வெறும் டேஸ்ட் மட்டும் இல்ல. நெறைய ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் இருக்கு. உங்க செல்ல பாதுகாக்கிற ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸோட நெறைய மினரல்ஸ் எல்லாம் சேரும்போது, வெயிட் குறைய குறைய உங்க தோல் சுருக்கங்கள் வராம, தோல் வந்து அழகா, டைட்டா, என்றும் இளமையா, பளிச்சுன்னு இருக்கிறதுக்கு இது வந்து பெல்ஜியம் சாக்லேட் யூஸ் ஆகும். இதுல இருக்க ஒரு 30 கிராம் பாக்கெட் வரும் சாஷே. அத ஒரு 300 400 எம்எல் தண்ணீல ஷேக் பண்ணியோ, மிக்ஸியில அடிச்சோ, அ ஐஸ் போட்டு, ஒரு வாழைப்பழமோ, பழங்கள சேர்த்து நல்லா காலையில, நைட்டு இத வந்து நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட்டும், நைட்டு டின்னரா மாத்திட்டோம் அப்படின்னு வைங்களேன், உடம்புக்கு தேவையான கரெக்ட்டான கேலரி கிடைச்சது மட்டும் இல்லாம, நம்ம உடம்புல எக்ஸஸா சேர்ந்த கொழுப்புகள எல்லாம் கரைக்கக்கூடிய தன்மை நேச்சுரலா நடந்து, எப்படி அறிவியல் பூர்வமாக உங்களுடைய உடல் பருமன் குறையணுமோ, அப்படி குறையும். அப்ப இது மாரி குறைஞ்சதுன்னா, திரும்ப ஏறதுக்கான வாய்ப்பு கிடையாது. 2 வேள நீங்க சாப்பிட்டுக்கிறீங்க, அவ்வளோதான். நடுவுல நீங்க ஒரு 3 கேப்சூல் கூட மத்தியான உணவோட சேர்த்துட்டீங்க. VR4யும் சேர்த்துட்டீங்கன்னா, முழுமை அடைந்து விட்டது. இந்த முழுமையினால ஏகப்பட்ட ரிசல்ட்ஸ பார்த்திருக்கோம். இந்தியாலயே பாருங்களேன். 3 மாசத்துல லட்சுமி மேடம் வந்து ஒரு 11 கிலோ குறைச்சிருக்காங்க, சென்னையில. அதேபோல 30 கிலோ, 5 கிலோ ஏகப்பட்ட ரிசல்ட்டுங்க. 100% இந்த மாதிரி ஒரு உடல் பருமன் குறைக்கக்கூடிய டெக்னாலஜிலாம் நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருட அனுபவத்துல சொல்றேன். இப்படி ஒரு கான்செப்ட், இப்படிப்பட்ட ஒரு காம்பினேஷன் உலகத்திலேயே யார்கிட்டயும் கிடையாது. 100% கரெக்ட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது மாதிரி ஒரு உடல் பருமனை உட்கார்ந்த இடத்துல, வீட்ல இயற்கையாக பெருசா அலட்டிக்காமயே நீங்க வந்து குறைக்க முடியும். 3வது நம்மளுடைய இன்னொரு முக்கியமான இன்னொரு ப்ராடக்ட் நம்மளுடைய சுத்திகரிப்பு ப்ராடக்ட்ன்னு சொல்லலாம். நம்மளுடைய குடல சுத்தப்படுத்த, மலச்சிக்கல்ல போக்க, நல்ல ஒரு செரிமான சக்திய கூட்ட, நல்ல ஒரு பிரெயின் ஃபாக் வராம இருக்க, நம்மளுடைய குடல சுத்தப்படுத்த. இதுல என்ன இருக்குன்னா, துளசி இருக்கு, மஞ்சள் இருக்கு, பட்டை இருக்கு, இஞ்சி இருக்கு, அதிமதுரம் இருக்கு, ம் அ க்ளோவ்ஸ் இருக்கு, கிராம்பு இருக்கு. அதோட சேர்ந்து பிளாக் பெப்பர் அண்ட் கிரீன் டீ கலந்தது. அப்ப இது எல்லாமே கலந்து என்ன பண்ணுதுன்னா, இது ஒரு நம்ம எல்லாமே அஞ்சர பெட்டியில வச்சிருந்த விஷயம் தான். பட் இன்னைக்கு பாருங்க இது நம்மள முழுமையாக மறந்துட்ட விஷயத்த திரும்ப ஒரு டீ பேக் மூலியமா நம்ம குடுத்துட்டோம். வெறும் சுடு தண்ணி ஒரு கப்ல இத முக்கி வச்சு நீங்க காலை, மாலை, மத்தியானம் நேரம் எந்த நேரம்னாலும் குடிக்கலாம். இது குடிக்க குடிக்க உங்களுடைய லிவர் சுத்தமாகட்டும், கிட்னி சுத்தமாறது, குடல் சுத்தமாறது, சர்க்கரையில கட்டுப்படுத்துறது, ஏகப்பட்ட விஷயம். ஒவ்வொன்னுக்கும் தனித்தனியா கிளாஸ் எடுக்கணும்னா, இதுக்கே நீங்க வந்து 1 மணி நேரம் பேசலாம். விசிடி பத்தி. அவ்ளோ விஷயங்கள் பண்ணக்கூடியது. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய எல்லா ப்ராடக்ட்டுமே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம ஆரோக்கியத்துக்கு நோக்கி கொண்டு போறதும், நம்ம மட்டும் இல்லாம நம்மள சுத்தி இருக்கக்கூடியவங்களும் நல்ல ஒரு அ அறிவியல் பூர்வமாக ஆரோக்கியத்த குடுக்கக்கூடிய ஒரு அருமையான பொருட்களா தான் வோல்ட்ட நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கு. இந்த பொருட்கள முழுசா தெரிஞ்சுக்கிட்டு, இது மூலியமா நீங்க வந்து உங்களுடைய உடலையும் பாதுகாத்து, உங்க குடும்பத்தாருடைய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தி, உங்க சொசைட்டில இருக்கக்கூடிய அத்தன பேருக்கும் இது கொண்டு போய் சேர்க்கலாம். இத பத்தி நீங்க நெறைய நெறைய வெளியில போய் சொல்லும்போது, எல்லாருமே டாக்டரோ, சயின்டிஸ்ட் கிடையாது. எல்லாமே வந்து சாதாரண மக்கள் தான். பட் சாதாரண மக்கள் உணவுப் பொருள எப்படி போய் உள்ள வேலை பண்ணுதுங்கிறத அடிப்படை விஷயத்த தெரிஞ்சுட்டு சொல்லும்போது, மக்களுக்கு ஈஸியா கொண்டு போய் சேர்த்தலாம். இதுக்கு நெறைய இந்த மாரி ட்ரெய்னிங் ப்ரோகிராம் நடக்கும்போது நீங்க கலந்துக்கோங்க. அடுத்த இந்த 27ஆம் தேதி நம்மளுடைய சென்னை ஆஃபீஸ்ல நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ட்ரெய்னிங் ப்ரோகிராம்லயும் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணிட்டவங்கலாம் ரொம்ப குடுத்து வச்சவங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட்ட பத்தி எப்படி நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணலாங்கிறதுக்கான ஒரு ஸ்பெஷல் ட்ரெய்னிங் நடக்கும். ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் இந்தியால அது நடக்குது. அ நிஜமாவே ரெஜிஸ்டர் பண்ணவங்க எல்லாமே லக்கி. நீங்களும் வந்து இதில கலந்துக்கிட்டு வெற்றியாளராக ஆரோக்கியத்தோட சேர்ந்து நல்ல ஒரு வளமான வாழ்க்கையும் வாழ எங்களுடைய வோல்டன் சார்பாக உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். ரொம்ப நன்றி. இன்னைக்கு ப்ரோகிராம்ல கலந்துக்கிட்ட அனைவருக்கும் எங்கள் சார்பாக அ ஒரு நல்ல வாழ்த்துக்கள். குட் நைட். இரவு வணக்கம். நன்றி.